ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. அடம் பிடித்து கொண்டிருந்தாள் அகிலா. நீங்கள் என் கூட ராமேஸ்வரம் வர்றீங்க. வரமாட்டேன்னா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், ஒரு காரியமும் பண்ண மாட்டேன். காலை கட்டி கொண்டு கொஞ்சம் கோபமாக அவள் பேசியதை ரசித்து கொண்டிருந்தான் கோகுல். ஆனால் பதில் பேசவில்லை. சிறிது நேரம் அவளையே வெறித்தவன் பின் போகட்டும் என்று மெல்ல வாயை திறந்தான். ஆமா, ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா குழந்தை பிறந்துருமா? கட்டாயம் பிறக்கும். இது அகிலா. நான் சொல்றேன், போனாலும் போகலைனாலும் கூட என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். வேண்டாம், இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க. உன் பேச்சை கேட்க இது என்ன இலவச இணைப்பு மாதிரியான சமாச்சாரமா? இந்த சென்னையில இருந்து நீயும் நானும் ராமேஸ்வரம் போயிட்டு வரோம்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? புடலங்கா, என்ன ஒரு 2000 ஆகுமா? 2000 உனக்கு சின்ன தொகையா? வாரிசு வேணும்னா செஞ்சுதான் தீரணும். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் ராமேஸ்வரத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தும் குழந்தை பிறக்கல. அது தெரியுமா உனக்கு? இதோ பாருங்க, இப்படி பதிலுக்கு பதில் சொல்லி இந்த தடவை நீங்க என் வாயை அடைக்க முடியாது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஓடி போச்சு. இந்த 10 வருஷத்துல கேட்கறவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. டாக்டருங்க ஒரு குறைபாடும் இல்லைங்கிறாங்க. ஆனா குழந்தை பிறக்கலைன்னா எப்படின்னு சிலர் ஒரு மாதிரி கேட்கும்போது எனக்கு அப்படியே படபடன்னு வந்துடுதுங்க. என்னை ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல, உங்களை சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அதை என்னால தாங்கிக்க முடியலைங்க. அகிலா கொஞ்சம் போல அளவும் ஆரம்பித்தாள். கோகுலுக்கும் இதயம் இலக ஆரம்பித்தது. சரி, உனக்காக வர்றேன். ஆனா இந்த ஒரு தடவை தான் உன் பேச்சை கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வெளியே நடக்க ஆரம்பித்தான். அகிலா உற்சாகமாக துள்ளி எழுந்தாள். ஜோதிடர் சொன்னது மனதில் அலைப்பாயத் தொடங்கியது. நீ உன் புருஷனோட ராமேஸ்வரம் போயிட்டு வா. அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றமே உன் குடும்பத்துக்கு இருக்கு. அப்படி மாற்றம் எதுவும் ஏற்படலைனா நான் ஜோசியம் பார்க்கறதே விட்டுடுறேன். போன வாரத்தில் ஒரு நாள் பிரபல ஜோதிடர் ஒருவரை சந்தித்த போது அவர் சொன்னது ஒரு முறை காதில் ஒலித்து அடங்கியது. கோகுல் சம்மதம் சொல்லவும் உற்சாகம் கரை புரளத் தொடங்கிவிட்டது. ராமேஸ்வரம் தன்னை கைவிடாது என்று உணவுபூர்வமாக நம்பிய அகிலா புறப்படுவதற்கான ஆயத்தங்களை செய்யத் தொடங்கினாள். பகுதி 2. கோகுலின் நண்பன் விஸ்வநாதன் ஒரு இளைஞனை போட்டு பின்னி எடுத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு இருந்தால் 20 வயது இருக்கலாம். விஸ்வநாதன் வசம் அவன் நார் நாராகி கொண்டிருந்தான். விஷயம் இதுதான். விஸ்வநாதனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். பெயர் ரேவதி. அவளை இந்த இளைஞன் டாவடித்துக் கொண்டிருக்கிறான். அண்ணன்காரனுக்கு பொறுக்கவில்லை. ஏண்டா, இன்னும் முழுசா டிகிரி முடிக்கல, அதுக்குள்ள லவ்வா? ஒழுங்கா போட்டுக்கு ஒரு சட்டை கிடையாது, பேண்ட் கிடையாது, உனக்கெல்லாம் லவ்வா? உன்னை நான் அந்த பக்கம் பார்த்தேன், கண்ணை நோண்டிடுவேன், ஓடுறா. இறுதியாக பேச வேண்டிய டைலாக்கை பேசி அவனை அனுப்ப முயல அவனோ போகாமல் அடம் பிடித்தான். அவ்வளவு அடி உதை ஏச்சு பேச்சுக்கு பிறகும் ரஜினி ஸ்டைலில் தலையை கோதியபடி நின்றான். போடானா? மாட்டேன் சார். உயிரே போனாலும் உங்க மிரட்டலுக்கு பயந்து நான் ரேவதியை கைவிட மாட்டேன். அடேங்கப்பா, பெரிய தேவதாஸ்னு நினைப்பா? ஆமா சார், நான் தேவதாஸ் தான். என் ரேவதி முன்னால நான் தேவதாஸ் தான். ஆனா ஒண்ணு, ரேவதிய பார்வதி ஆக்கி அவளை வேற யாரோ கொண்டு போக விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா எதுத்தா பேசுற? கழுத்தை நெரிச்சு கொண்டு போடுவேன். அப்ப கூட என் ஆவி வந்து ரேவதியை லவ் பண்ணும் சார். பண்ணுண்டா, பண்ணும். உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. எல்லாம் சினிமா படுத்துற பாடு. சேர்ந்திருக்கோ இல்லையோ, சோத்துக்கு வழி இருக்கோ இல்லையோ, எல்லாம் லவ் பண்ண கிளம்பிடுறீங்க. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் வெளுத்துக்கொண்டே போனது. கோகுலால் ஓரளவுதான் வேடிக்கை பார்க்க முடிந்தது. விச்சு, என்ன இது? நீ போப்பா. குறுக்கில் புகுந்து கத்தரித்து விட்டான். போடா, ஏண்டா நிக்கிற? பாக்குறத பாரு. விஸ்வநாதனும் சப்தமிட அவன் முறைத்து கொண்டே விலகத் தொடங்கினான். விச்சு, என்னடா இதெல்லாம், அதுவும் நடுத்தெருவில்? என்ன பண்ண சொல்ற? எல்லாம் என் தலையெழுத்து. மண்ணாங்கட்டி. 4 பேர் பார்க்கும்படியாவா இப்படி ரோட்ல நின்று கத்துவ? சாரிடா கோகுல், என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. இன்னும் மேஜர், என் சிஸ்டரும் மேஜர். படிப்பு வேலைன்னு சிந்திக்கிற வயசுல உடம்பு காதல்னு சிந்திக்கிறது நல்லாவா இருக்கு? எல்லாம் சரி, நீயும் காதலிச்சவன் தானே? அதனால தாண்டா அந்த சனியனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் காதல் வயப்படாம இருந்திருந்தா வாழ்க்கையில எங்கேயோ போயிருப்பேன்டா. என்னடா இது விசித்திரமான நியாயம்? நீ காதலிக்கும் போது இனிச்ச விஷயம் இப்ப மட்டும் கசக்குதா? அதாண்டா காதலோட விசேஷம். காதலிக்கும் போது ஓரளவும் தெரியாது. ஸ்பேம் ஒரு அவுட்லெட்டுக்காக தவிக்கும். அறிவு சும்மா நாய்க்குட்டி மாதிரி சுருண்டு படுத்து தூங்கும். மனசு லோன்னு அலையும். எல்லாம் திறந்து பார்க்கறவதான். பார்த்துட்டா அடங்கிடும். அவ்வளவு தாண்டா காதல். விஸ்வநாதன் காதலுக்கு புது அர்த்தம் சொன்னான். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உன் ஒருத்த அனுபவத்தை வச்சு இந்த உலகத்தை அளக்க முயற்சிக்காத. அது தப்பு. போடா ஃபூல். அவங்கவங்க அனுபவம் தாண்டா அவங்கவங்களுக்கு நிதர்சனம். அனுபவம் தான் மிகச்சிறந்த ஆசான். அது சரி, நீ பாட்டுக்கு எதையாவது பண்ணி வைக்க போற. அந்த பையனை பார்த்தா உன் தங்கச்சியை தீவிரமா காதலிக்கிற மாதிரி தெரியுது. உன்னோட கெடுபிடியால தப்பா ஏதாவது பண்ணிட போறாங்க. தப்பான்னா உனக்கு உடச்சு சொல்லணுமாக்கும்.
தற்கொலை பண்ணிட்டு செத்துக்கிறது செத்துக்கிட்டு வச்சான்னா அதை சொன்னேன். ஒளியட்டுங்கிற இவெல்லாம் இருந்து என்னத்தை சாதிக்க போறான்? போடா ஃபூல். கோவத்துல நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. செத்தா பிரச்சனை தீந்துருமா? ஜாஸ்தி தாண்டா ஆகும். அவன் சொன்ன மாதிரி அவன் ஆவியா வந்து உன் தங்கச்சியை துரத்துனா என்ன பண்ணுவ? புடலங்கா. ஆவியாவது கீவியாவது. காதலுக்காக செத்து போன இவன் ஆவியா திரும்ப வந்து காதலிக்க முடியும்னா, நெஞ்சு கொள்ளாத பாசத்தோட ஆசையோட செத்து போன என் அப்பா அம்மா எல்லாம் திரும்ப வந்து எங்க மேல பாசம் காட்ட முடியுமா? அவங்க மட்டும் ஏண்டா வரல? பிரசவத்தின் போது எத்தனை தாய்மார்கள் குழந்தைய பெத்து போட்டுட்டு செத்து போறாங்க. அவங்கெல்லாம் ஆவியா வந்து அந்த குழந்தைய பாத்துக்கலாம்ல. ஊரறிய கோகுலா. விஸ்தாரமாவே பதிலளித்தான் விஸ்வநாதன். எங்கோ ஆரம்பித்து எங்கோ வந்துவிட்ட மாதிரி இருந்தது. சொற்ப நிமிடங்கள் மௌனமாக நிற்கத்தான் முடிந்தது. என்னடா பேச்சே காணோம்? ஒன்னும் இல்ல கோகுல் சமாளித்தான். என்ன ஒன்னும் இல்ல கோகுல், நான் காதலுக்கு எதிரி இல்லடா. காதல்ங்கிறது நிஜமாலுமே ரொம்ப புனிதமான விஷயம். ஆனா அதை உடம்பு இச்சையோடு மட்டுமே தொடங்குறோம். அது மனசுல ஆரம்பிக்கணும். நல்லா கவனிச்சு பாரு. இந்த உலகத்துல எந்த ஆம்பளையாவது ஒரு கால் ஊனமான பொண்ணை இல்ல கண்ணு தெரியாத பொண்ணை காதலிக்கிறாங்களா? என் தங்கச்சி வயசுக்கு மீறின வளர்ச்சியில இருக்கா. தாய் இல்லாத பொண்ணுன்னு பார்த்து பார்த்து வளர்க்குறவன் நான். அவன் முன்னாடி அழகையும் பின் அழகையும் பார்த்துட்டு நாக்க தொங்கு போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்தா சும்மா இருக்க முடியுமா என்னால? சரி சரி, போய் உன் தங்கச்சியை கொஞ்சம் அடக்கி வை. அடக்கி வைக்கிறதா? தோலை உரிச்சு போட்டேன். அதோட இன்னைக்கு அவ்வளோ ஒரு பெரியண்ண வீட்டுக்கு அனுப்பிட போறேன். விஸ்வநாதன் பேச்சில் பளிச் என்று தீர்மானங்கள். கோகுலால் பதில் பேச முடியவில்லை. அதன் பின் விஸ்வநாதன் போய்விட்டான். ஆனால் அவன் பேசிய பேச்சு என்னவோ உச்சிவான பரந்தாட்டம் சுற்றி சுற்றி பறக்க தொடங்கியது. கோகுலும் காதலித்துதான் அகிலாவை திருமணம் செய்து கொண்டிருந்தான். விச்சு சொன்ன மாதிரி உடம்பால ஆரம்பித்த விஷயம்தான் அது. ஒருவேளை மனசை பார்த்து தொடங்காம உடம்ப பார்த்து விழுந்ததால தான் தங்கள் இல்வாழ்க்கையில் கூட பெருசா சந்தோஷம் இல்லையோ? 10 வருடம் ஓடிவிட்டது. அகிலா வயிற்றில் ஒரு புழு பூச்சிக்கு விலையில்லை. எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம், இருவரிடமும் ஒரு சின்ன குறைபாடு கூட இல்லை என்று டாக்டர்கள் சொன்னதுதான். அரிசி இருக்கிறது, பருப்பு இருக்கிறது, அடுப்பு இருக்கிறது, ஆனால் சமைக்க முடியவில்லை. கோளாறு எதில்? அவன் மனது குழம்பி போனது. அந்த சமயமாக பார்த்து பக்கத்தில் யாரோ 2 பேர் பேசிக் கொண்டு போனார்கள். அவர்கள் பேச்சில் ஏதோ கணக்கு வழக்கு. சரிப்பா, போனதெல்லாம் போகட்டும். நீ அந்த 1,10,000 மட்டும் கொடுத்துரு. சரிங்க, ஒரு வாரத்துல தந்துடுறேன். 1,10,000. கொஞ்சம் போல அந்த எண்ணிக்கை அவன் காதில் விழுந்து மனதிலும் தைத்தது. இப்பொழுதெல்லாம் அடிக்கடி 1,10,000 1,10,000 என்கிற எண்ணிக்கை மட்டும் அவன் காதில் விழுந்தபடியே இருக்கிறது. எதனால்? பகுதி 3. அகிலா ராமேஸ்வரம் புறப்பட தயாராக இருந்தாள். உள்ளே நுழையவும் அவளது தயார் நிலை தெரிந்தது. என்ன ஆகி, இன்னைக்கே கிளம்புறோமா? பின்ன உங்க மனசு மாறுறதுக்குள்ள கிளம்பிடணும். அப்புறமா நீங்க முருங்கை மரத்துல ஏறிட்டா அப்ப என் மனசு ஒரு வேதாளங்கிறியா? ஆமாங்க, பல விஷயங்கள்ல உங்க மனசு ஒரு வேதாளம்தான். சொன்னபடி நடந்துக்க பாருங்க. கிளம்புங்க கிளம்புங்க. அவள் துரிதப்படுத்தினாள். அதற்கு மேல் அவளிடம் வாக்குவாதம் செய்ய அவனுக்கு திராணி இல்லை. ஆபீஸ்க்கு லீவெல்லாம் எழுதி அதை பக்கத்து வீட்டு பாண்டுரங்கனிடம் கொடுக்க சென்றான். பாண்டு ஒரு 2ம் கெட்டான். எப்பொழுது எதை பேசுவதென்பது தெரியாத ஒரு கோணாங்கி. கோகுலோடு ஒன்றாக வேலை பார்ப்பவன், முகச்சவரம் செய்து கொண்டிருந்தவன் கேட்டான். என்னப்பா, எதுக்கு லீவு போடுற? ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம்னு. எதுக்கு? ராமேஸ்வரம் கடல் பாலம் பார்க்க பிரமிப்பா இருக்குமாம்ல, அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு. பிடிரா லெட்டரை. அதுக்கு எதுக்குப்பா நேர்ல போய் வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு? எவ்வளவோ போட்டோ படம் இருக்கே. டேய் அறுக்காதரா, போட்டோல எங்களுக்கு பார்த்துக்க தெரியாது. அட சும்மா கொஞ்சம் சீண்டினேன்ப்பா. அகிலா எல்லா விஷயத்தையும் சொன்னா. போயிட்டு வா. அப்புறமாவது உனக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குதான்னு பாக்குறேன். சந்தோஷத்தோடு செல்லமாக ஒரு இடி இடித்தான். கொஞ்சம் போல வலித்தது. என்னடா இதுதான் சாக்குன்னு குத்தி காட்டுறியா? சச்ச, என் ஆசையே சொன்னேன்ப்பா. நீ ஏன்பா நான் எதை சொன்னாலும் குத்தமாவே எடுத்துக்கிற? சரி சரி, வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கோ. 2 நாள்ல வந்துடுவேன். எப்பா, வீட்டு சாவியை அந்த பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போ. நானும் என் பொண்டாட்டியும் கூட ஊருக்கு போறோம். என் சகல பொண்ணு வயசுக்கு வந்திருக்கான். போய் சீர் செஞ்சுட்டு வரணும். அதுக்கெல்லாம் கூடவா சீர் செய்வாங்க? பின்ன ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதை வச்சுதானே அவ கல்யாணம், பிள்ளை பேரு எல்லாமே இருக்கு. இந்த பதில் பாண்டுரங்கனின் மனைவி பத்மாவிடம் இருந்து வந்தது. என்னம்மா சொல்ற? ஆமா அண்ணே, ஒரு பொண்ணு உட்கார்ற நேரம் நல்ல நேரமா இருக்கணும்னு. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு உடம்புல 1000 பிரச்சனை. கிட்டத்தட்ட 1,10,000 செலவு பண்ணி அவளை எங்க அண்ணன் எங்க அத்தான் குணப்படுத்தி இருக்காரு. பத்மா பதில் சொல்லும் போது சேர்ந்து வந்து காதல் விழுந்த 1,10,000 எனும் வார்த்தை கோகுல் முகத்தனை கொஞ்சம் போல கோணலாக்கியது. எங்க போனாலும் இந்த எண் காதில் ஒலிக்கிறதே. கொஞ்சம் போல சலனத்தோடு வீடு திரும்பிய பெண் கிளம்ப தயாரானான். ஞாபகமாக வீட்டை பூட்டி சாவியை அந்த பக்கத்து வீட்டில் கொடுக்கலாம் என்று போன போது அந்த வீடும் பூட்டி இருந்தது.
சரிங்க, சாவியை நம்மளே எடுத்துட்டு போயிடுவோம், நீங்க புறப்படுங்க என்றாள் அகிலா. உங்க அப்பா இல்ல எங்க அப்பா வந்தா தெருவில் நிக்கட்டும், வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதுவும் சரிதான், புறப்படு. பாத்தீங்களா, ஒரு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட நம்ம ராமேஸ்வரம் போறோம், வர்றதா இருந்தா 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்வோம்னு தோணுதா உங்களுக்கு? ஆமா, அதுக்கு வேற எஸ்டிடிக்கு செலவு பண்ண சொல்றியாக்கும். அவன் கேட்ட மறு வினாடி அவள் அவனை ஒரு அனல் பார்வை பார்த்தாள். என்ன பாக்குற? பணம் காசு ஒன்றும் மரத்துல காய்க்கிறது இல்ல, வேர்த்து வழிய வேலை செஞ்சாதான் கிடைக்குது. அதை எப்படி செலவு பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அவன் வியாக்கியானத்துக்குள் புகுந்தான். அவளுக்கு போதும் என்றாகி விட்டது. இனி இவனை ஒன்னும் செய்ய முடியாது. விட்டா வானத்துல புகை போட்டுக்கிட்டு போகிற ஜெட் விமானம் போல போய்கிட்டே இருப்பான். அதுலயும் பணம் காசு விஷயத்துல எல்லாரும் சல்லடையில வடிகட்டி செலவு செஞ்சா இவன் தார்பாயில வடிகட்டி செலவு செய்ய பார்ப்பான். ஒருவேளை இந்த புத்திக்காக தான் அந்த கடவுள் ஒரு வாரிசை கொடுக்காம விட்டுட்டானோ? மனசு அலைமோத வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடித்தால் கூட வெட்டி செலவு என்கிற கோட்பாடு கொண்டிருக்கும் அவன் காரணமாக டவுன் பஸ் பிடித்து புலிமூட்டை போல நசுங்கி கொண்டு நின்ற போது அங்கும் கோகிலின் காதில் அந்த 1,10,000 காதல் விழுந்தது. இலே, அந்த டிராக்டர் என்ன விலைங்கிற? 1,10,000ல 1,10,000. பரவாயில்ல, புதுசு இன்னைக்கு 3க்கு மேல போயிருச்சு. கோகுலுக்கு திரும்பவும் கோணலாகி போனது முகம். அந்த நசுங்களிலும் அதை கவனித்து கொண்டு கேட்டாள் அகிலா. ஏங்க, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா போகுது? இதுக்குதான் ஆட்டோல போகலாம்னு. அட நீ வேற, இது வேற விஷயமா என்றான். வேற என்ன? அது என்னவோ தெரியல, ஒரு 2-3 நாளா 1,10,000 1,10,000ன்னு காதுல விழுந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. அட என்ன அகினி, எங்கேயாவது யாராவது பணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா 1,10,000 ஒரு கணக்காவே பேசுறாங்க. அதான் ஏன்னு எனக்கு தெரியல. அவள் உடனே அதை கேட்டு சிரித்தாள். உங்களுக்கு 1,10,000 வரப்போகுதோ என்னவோ. அவனுக்கும் அவள் பதிலால் ஒருவித சந்தோஷம். வரட்டும் வரட்டும், உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் என்றான். ஜோசியர் கூட சொன்னாரே, உன் புருஷனுக்கு இனிமே யோக பலம்னு. அப்படியா? பின்ன? அவன் அடுத்த நொடி ஏராள சிரிப்பிற்கு மாறினான். பகுதி 4. ராமேஸ்வரம் தான். பார்க்க பிரமிப்பாக இருந்தது. அந்த கடலும் பாலமும் கண்கொள்ளா காட்சி என்றால் அந்த தீவு பட்டணத்தின் கோவில் அதைவிட அழகு. பிரகாரங்களை எல்லாம் எப்படித்தான் நூல் பிடித்த மாதிரி உருவாக்கினார்களோ. பார்க்க பார்க்க பரவசமாக இருந்தது கோகுலுக்கு. அவனுக்கு மேல் ஸ்லாகிப்பு அகிலாவிடம். ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தத்திலும் நின்று நீராடி ஈரம் சொட்ட சொட்ட சுவாமி சன்னதிக்கு வந்த போது குளிர் நடுங்கிற்று. கூடவே கோகுலையும் அகிலாவையும் போல பலர் அதில் ஒருவன் மொட்டை போட்டு கர்மகாரியம் பண்ணி வந்தவன் மாதிரி தெரிந்தான். அவனோடு ஒட்டி கொண்டு ஒருவன் சுவாமி சன்னதி முன் நிற்கும்போது அந்த மொட்டை தலையனிடம் பலமாகவே பலர் காதல் விடும்படி பேச ஆரம்பித்தார்கள். அவன், டே ராமரு, சாமியை நல்லா கும்பிட்டுக்கடா. எங்கேயோ எப்பவோ செத்துப்போன உங்க அப்பாவுக்கு எல்லா காலமும் எல்லா கருங்காரியமும் பண்ண நல்லா பண்ணிட்ட. இனி யாருக்கு? அவங்க உன் கண்ணுல படாம இருக்கட்டும். உனக்கும் இனிமேலாச்சும் நல்லது நடக்கணும். சுவாமியோடு ஒன்ற முயற்சித்த கோகிலின் மனதில் அந்த பேச்சு ஒரு கொத்து கொத்தியது. கூப்பிய கரத்தோடு திரும்பி பார்த்தான். மொட்டை தலையன் கண்ணீர் மல்க பிரார்த்தித்துக் கொண்டிருந்தான். நல்லா கும்பிட்டுக்கோ, நான் சொன்னபடியோ வேண்டிக்கோ. உடன் ஒட்டி நின்று கொண்டிருப்பவனிடம் தொணப்பல். அகிலா காதில் எதையும் வாங்கி கொள்ளவில்லை. பிரார்த்தனையில் குறியாக இருந்தாள். சாமி, இந்த இந்தியாவோட பெரிய பிரச்சனையே ஜனத்தொகை தான். அருகம்பில்லு கூட கொஞ்சம் குறைவாவே வேர்விடும். ஆனா இந்த தேசத்துல மனுஷ உஷருங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு நொடிக்கு 30 குழந்தையோ என்னவோ பிறக்குதாம்ல. அதுல ஒண்ணு எனக்கு பிறக்க கூடாதா? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? அவள் மனதில் கோரிக்கையின் வேகம். கோகுலோ மொட்டை தலையனையும் அவனது பக்கமாக நின்று கொண்டு பேசுபவனையுமே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வழியா சுவாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்தவர்கள் பிரகாரத்தில் உட்கார்ந்தார்கள். கோகுல் மனது குழம்பி போயிருந்தது. மேலும் குழம்ப ஆசைப்பட்டது போல அந்த மொட்டை தலையனும் அவன் சகாவும் கோகுலுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தார்கள். என்ன ராமரா, நல்லா கும்பிட்டுக்கிட்டியா? கும்பிட்டுக்கிட்டேன். இனிமேட்டு என் அப்பா வரமாட்டார் தானே? வரமாட்டாருடா. அதான் எள்ளு தண்ணியை விட்டு அவருக்கு சேர வேண்டியதை சேர்த்துப்பட்டியே. எப்படியோப்பா, நல்லது நடந்தா சரி. நடக்காம இந்த ராமேஸ்வரம் கோவிலை பத்தி என்ன நினைச்ச? இந்த சாமிக்கு அம்பட்டு சக்தியா என்ன? இல்லாம தான் வடக்க இருந்தும் மேற்க இருந்தும் கிழக்க இருந்தும் தெற்க இருந்தும் ஜனங்க வந்து குவிகிறாங்களாக்கும். அது எப்படி சண்முகம், இந்த ஊருக்கு மட்டும் அம்பட்டு சக்தி? என்கிட்ட கேட்டா அதான் ஜோசியர் சொன்னார்ல. இருவர் பேச்சிலும் ஜோசியர் ஒருவர் எட்டி பார்த்தார். இங்கேயும் ஜோசியர். கோகுலுக்குள் அதற்கு மேல் வாயை மூடிக்கொண்டிருக்க முடியவில்லை. அவர்களிடம் வாயை கொடுக்க தொடங்கினான். மன்னிக்கணும், நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எதுக்கு எங்களை தெரிஞ்சுக்கணும்? இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அதான் விசாரிச்சேன். ஆச்சரியங்களா? எங்க பேச்சலையா? ஆமா, நீங்க இப்படி பேசுறதா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அட என்னங்க நீங்க, செத்து போயிட்ட அப்பா எதுக்கு எதுக்கு வராருன்னு சொன்னீங்களே, அட அதை சொல்றீங்களா? இப்படி விவரமா கேட்டால சொல்ல முடியும். அது ஒரு கதைங்க, அதைத்தான் கேட்டேன்.
உடனே அகிலா இடைவெட்டினாள். ஏங்க, இப்ப எதுக்கு அவங்க கிட்ட வாயை கிளறீங்க? சும்மா இரு அகிலா, கேட்டா நீயே ஆச்சரியப்படுவ. அந்த பக்கம் திரும்பி வாயை அடைத்தவன் இந்த பக்கம் திரும்ப அந்த மொட்டை தலையிடம் பேச வாயை திறந்தான். அது வந்துங்க, எங்க அப்பாரு ஒருத்தர் காணாம போயிட்டாரு. போய் 4-5 வருஷம் ஆச்சு. அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல. நாங்க போய் குறி கேட்டோம். ஜோசியரும் எங்க அப்பா செத்து போயிட்டாரு, இனிமே வரமாட்டாருன்னு சொன்னாரு. நாங்க நம்பல. அவர் எங்க இருந்தாலும் வந்துடுவாருன்னு நாங்க நம்பினோம். ஆனா பாருங்க, செத்தவங்க கனவுல வர்ற மாதிரி அடிக்கடி கனவுல வர ஆரம்பிச்சாரு. ஏன்னா டேய், நான் செத்து காத்தா அலையிறேன், உங்களால ஒரு கர்மமும் பண்ண முடியலையான்னு ஒரே புலம்பல். நாங்களும் கனவு தானேன்னு விட்டுட்டோம். அப்பால நேர்லயே வர ஆரம்பிச்சிட்டாரு. நான் நடுங்கி போயிட்டேன். நேர்லன்னா எப்படி நேர்ல வந்தாரு? அட என்னங்க நீங்க, தூங்கிக்கிட்டு இருந்திருந்த என்ன தோல்ல தட்டி எழுப்பி விட்டாரு. கண்ணை கசக்கிக்கிட்டு பார்த்தா புகையாட்டம் தெரிகிறாரு. அவன் சொல்வது கோகுலை வாயை பிளக்க வைத்தது. ஆனால் அகிலாவோ தலையில் கையை வைத்தபடி அழுத்து கொண்டாள். அவன் தொடர்ந்து கொண்டிருந்தான். அப்பால ஒரு சாமியாரை பார்த்தோம். அவரும் குறிய பார்த்துட்டு, உங்க அப்பா அநியாயமா செத்து போயிட்டாருப்பா. அவர் ஒரு அனாதை பணம்னு நினைச்சு பொதுமக்களே அடக்கம் பண்ணிட்டாருங்கன்னா, இருந்தாலும் பெத்த பசங்க நீங்க கர்மம் பண்ணாதானே அவர் ஆத்மா சாந்தி அடையும். உடனே ராமேஸ்வரம் போய் கர்ம காரியத்தை பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சாரு. அது அங்க வந்திருக்கோம். நானும் வந்து ஒரு 5,000 செலவு பண்ணி தான தர்மம்லாம் செஞ்சு கர்மத்தை கழிச்சு விட்டேன். இனியாச்சும் எங்க அப்பா இருக்கு, ஆத்மா சாந்தி அடைஞ்சா சரி என்றான். சரிடா, பேசுனது போதும், கிளம்பு என்றான் கூட வந்தவன். ஆமா, அந்த 5,000 தானே நீ தந்தது? எந்த 5,000டா? அதான்டா, அந்த 1,10,000 இருந்து தானே ஒரு 5,000 நீ தந்திருக்க. அப்படி கேளு. அந்த 5,000 மொட்டையா கேட்டா எப்படிடா மொட்டையா? சரி சரி, இது கர்மத்துக்கு போட்ட மொட்டை, கேலி பண்ணாத. அப்பால நீயும் கர்மம் பண்ணும்படி ஆயிடும், ஜாக்கிரதை. மொட்டையன் புத்திசாலித்தனமாக அவனை மிரட்டியபடி கிளம்பியும் போனான். ஆனால் இங்கும் 1,10,000 என்று காதில் விழவும் அதிர்ந்து போனான் கோகுல். திரும்பி அகிலாவை பார்த்தான். என்ன பாக்குறீங்க? கேட்டியா அந்த ஆள் பேசுனத? சரியான ஒளறல். என்ன ஆகி, நீ அதை நம்பலையா? அட போங்க நீங்க. செத்து போயிட்டாராம், நேர்ல வந்தாராம், எல்லாம் மன பிரம்ம. அப்ப செத்தவங்க திரும்பி வரமாட்டாங்கங்கிறது உன் நினைப்பா? இது குதர்க்கமான கேள்வி. என் கண்ணால நான் பார்க்காத வரைக்கும் என் வரையில வரமாட்டாங்க, வர முடியாதுதான். அப்படிங்கிற? அப்படியே தான். ஆமா, இப்ப ஏன் உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? இல்ல, சும்மாதான் கேட்டேன்னு வையேன். இது சும்மா கேட்குற விஷயம் இல்லை. உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதோ பயம் இருக்கு. அதான் ஒரு பட்டிக்காட்டாங்கிட்ட எல்லாம் வாயை கொடுக்குறீங்க. செச்ச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அகி, அது போகட்டும். இங்கேயும் அந்த 1,10,000 காதல விழுந்துச்சே, கவனிச்சியா? அட ஆமால்ல. என்ன ஆமா? எங்க போனாலும் யார் மூலமாவது அது காதுல விழுந்துருது. ஏன்னே தெரியல. இப்போ அதை பத்தி அரிப்படுத்துருச்சா மனசுக்கு? இல்லையா பின்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ரொம்ப தற்செயலா நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் இங்க ராமர் பாதம்னு ஒரு இடம் இருக்கான், அங்க போகணும். அப்பால தனுஷ்கோடியை பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ எனக்கு செலவை இழுத்துக்கிட்டே போற. மண்ணாங்கட்டி இருந்திருந்து ராமேஸ்வரம் வந்திருக்கோம். வந்த இடத்துல இங்க எல்லாம் போகாட்டி எப்படிங்க? சரி சரி, சொன்னா கேட்கவா போற? கிளம்பு. இருவரும் புறப்பட்டார்கள். கோவிலை விட்டு வெளியே வந்தார்கள். நிறைய குதிரை வண்டிகள், டாக்ஸிகள், ஆட்டோக்கள் கண்ணில் பட்டன. ஒரு குதிரை வண்டிக்காரனிடம் போய் கோகுல் ராமர் பாதம் பதிந்திருக்கும் இடத்திற்கு போலாமா என்று கேட்டான். அவனும் ஏறிக்கங்க சாமி என்றான். அகிலா முரண்டு பிடிக்க தொடங்கினாள். குதிரை வண்டி வேண்டாங்க, கை ரிக்ஸால கலைஞர் கலைஞர் ஒழிச்ச மாதிரி இதுக்களையும் ஒழிக்கணும். பாருங்க, அந்த குதிரையை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க என்று பரிதாபப்பட்டாள். இதுதான் அகி, சீப் அண்ட் பெஸ்ட் என்றான் அவன். தாயி, என்னம்மா நீ? என் பொழப்புல பாவ புண்ணியத்தை பத்தி பேசி மண்ணெளி போடுறியே என்றான் குதிரைக்காரன். ஆமாங்க, நீங்களும் வேற தொழிலை பாருங்க. இப்படி குதிரையை வச்சு அதோட உசுரை வாங்காதீங்க. இல்ல தாயி, இதோட உழைப்புக்கு தான் இதுக்கு கொள்ளும் புல்லும் அள்ளி அள்ளி போடுறேனே. இது என் மக மாதிரி தாயி. அது சரி, உங்க மகனை வண்டியில கட்டி இழுக்க சொல்லுவீங்களா? என் மகன் எதுக்கு தாயி? நானே வண்டியை இழுத்தவன் தானே. என் மகன் கண்ணில் பட்டா அவனை வண்டியில வச்சு மட்டும் இல்ல, செக்கிலேயே பூட்டி இழுப்பேன். அவன் அவ்வளோ பெரிய துரோகி. வண்டிக்காரன் மகனை பற்றி பேசின நிமிஷம் பிளாக்கடம் பாட ஆரம்பித்தான். இதோ பாரு, வளவலன்னு பேசாம வண்டியில ஏறு. விட்டா ஜீவகாரியத்துக்கே வள்ளலாருக்கு பிறகும் நான் தானே பேசுவ போல இருக்கு. அதட்டினான் கோகுல். அவளும் மறைமனதாக வண்டியில் ஏறி அமர்ந்தாள். வேகமா ஓட்டாதீங்க, பாவங்க அது. கொஞ்சம் கொஞ்சம் போல மசிந்தாள். குதிரையும் திமில் வலிக்க இழுக்க தொடங்கியது. கிச்சு முச்சு என்று ஒரே சத்தம். சாமிக்கு எந்த ஊரு? வண்டிக்காரன் பேச ஆரம்பித்தான். சாமிக்கு எந்த ஊரு? வண்டிக்காரன் பேச ஆரம்பித்தான். மெட்ராஸ் தான். பட்டணங்களா? என் மகனும் இப்ப பட்டணத்துல தான் இருக்கான். அப்படியா? பட்டணத்துல என்ன பண்றாரு? யாருக்கு தெரியும். ஒரு டாக்ஸி வாங்கணும்னு லட்சத்தி சில்லற சேர்த்து வச்சிருந்தேன். களவாண்டுட்டு ஓடிட்டான், திருட்டு பைய. குதிரைக்காரன் குரலில் வருத்தம் கமறியது.
அவன் மகனை பற்றி பேசியதை விட லட்சத்தி சில்லறை என்றதும் தான் கோகுலின் மனதை நெருடியது. அகிலாவை பார்த்தான். அவள் புரிந்தது போல பதில் சொன்னாள். அவரு லட்சத்தி சில்லறைன்னு தான் சொன்னாரு, 1,10,000ன்னு சொல்லல. உடனே என்ன பார்க்காதீங்க என்றாள். குதிரைக்காரனிடம் உடனே பலத்த ஆச்சரியம். தாயி, 1,10,000 தான் தாயி, 1,10,000 தான். நான் சில்லறைன்னு குத்து மதிப்பா சொல்லிட்டேன். பரவாயில்ல, சரியா சொல்லிட்டீங்களே. ஒருவேளை உங்களுக்கு என் மகளை பத்தி தெரியுமோ? அவன் அப்படி கேட்பான்னு அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, அதெல்லாம் யாருன்னே தெரியாது. நான் சும்மா சொன்னேன் என்றாள் அகிலா. அதான பார்த்தேன். அந்த பையனை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வைங்க, கிட்டையே சேர்க்காதீங்க. சரியான துரோகிங்க அவன். வண்டிக்காரன் விடுவதாக இல்லை. எப்பா, அதான் தெரியாதுன்னு சொன்னோம். தெரிஞ்சவங்களுக்கு சொல்ற மாதிரி சொன்னா என்னப்பா அர்த்தம்? கோவிலிடம் குரலில் காட்டம் கூடி போனது. கூடவே அவனது 1,10,000 என்று சொன்னதில் மனதில் ஏகத்துக்கும் சஞ்சலம். வண்டிக்காரன் அதன் பிறகு எதையும் பேசவில்லை. ஆனால் அகிலா பேசினாள். என்னங்க? என்னங்க இது? நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். இப்ப புரியுதா? புரியுதுங்க. ஆனா எதுக்காகங்க இந்த தொகை இப்படி காதல விழுந்துகிட்டே இருக்கு? தெரியல அகிலா. யார்கிட்டயாவது நான் இதை பத்தி சொன்னா சிரிப்பாங்க. ஒன்றும் இல்லாததை நான் பெருசா பேசுறதா நினைப்பாங்க. நீ கூட ஆரம்பத்துல அப்படிதானே நினைச்ச? உண்மைதாங்க. எதுலையும் அனுபவம் தாங்க நிதர்சனம். இதையே தான் என் நண்பன் விஸ்வநாதனும் சொன்னான். அனுபவத்தை விட பெரிய ஆசான் இருக்க முடியாதுன்னா. சரி விடுங்க. இருந்திருந்து ரொம்ப அபூர்வமா நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோம். அதுல இந்த மாதிரி விஷயமெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்ம பிரார்த்தனை நிறைவேறி நமக்கு குழந்தை பிறந்தா அது போதும். இப்ப எனக்கு என்னவோ பயமா இருக்கு அஹி. எதுக்கு பயப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். 1,10,000 வரப்போகுது போல இருக்கு. அதுதான் இப்படி காதல விழுகுதுன்னு நல்ல விதமா நினைப்போமே. ஆமா அகிலா, அப்படி நினைக்கிறது தான் நல்லது. பெரியவங்க கூட சொல்லுவாங்க, பணம் வரப்போகுதுன்னா முன்னாலேயே அறிகுறிகள் தெரியும்னு. கோகுலும் அகிலாவும் பேசுவது வண்டிக்காரனையும் கொஞ்சம் பாதித்தது. என்ன சாமி, 1,10,000 1,10,000ன்னு ஏதோ பேசிக்கிறீங்களே, நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லை, நீ வண்டியை ஓட்டுப்பா. கோகுல் பதிலுக்கு எரிந்து விழுந்தான். அகிலா உடனே அவனை முறைத்தாள். நீங்க மட்டும் அந்த கிராமத்து மனுஷங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு வாயை கொடுக்கலாம். ஆனா ஒரு வண்டிக்காரன் கேட்டா கோபம் வருதோ? என்னன்னு சொல்லுங்க, இவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் என்றாள். நீயே சொல்லு அந்த சங்கடத்தை என்றபடி வெளியே பார்த்தான். பரந்த மணல்வெளி ஒன்றில் குதிரை கஷ்டப்பட்டு வண்டியை இழுத்தபடி ஓடிக்கொண்டிருந்தது. என்ன தாய் விஷயம்? ஒன்றும் இல்லைங்க. ஒரு 4-5 நாளா 1,10,000 1,10,000ன்னு யாராவது எங்கேயாவது எதுக்காக பேசிக்கிறாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் முந்தி பேசுனீங்களே அந்த மாதிரி. அப்படிங்களா? அப்படி காதல விழுறது நல்லதுக்கு இல்லீங்களே. வண்டிக்காரன் சாதாரணமாக தான் சொன்னான். ஆனால் கோகுலுக்கும் அகிலாவுக்கும் பகீர் என்றது. என்னங்க சொல்றீங்க? ஆமாம் தாயி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லவா? இதமாக கேட்டான். அப்படியே குதிரை வாளை ஒரு பிடி பிடித்து பின்னந்தொடையில் சாட்டையால் ஒரு சுளீரடியை பிரயோகித்தான். குதிரை கொஞ்சம் வேகம் எடுத்தது. அவன் பேச்சிலும் வேகம். அது வந்து தாயி, இந்த பணங்காசு இருக்குதே, அது ஒருத்தருக்கு வரப்போகுதுன்னா இந்த மாதிரியெல்லாம் அறிகுறிகள் காட்டாது. அது வேற மாதிரி காட்டும். எப்படி? ராத்திரி கனவுல நாம மலத்தை மிதிக்கிற மாதிரியோ இல்ல அதை பாக்குற மாதிரியோ கனவு வரும். என்னப்பா அசிங்கமா பேசுற? பாத்தீங்களா, நான் உள்ளதையும் அனுபவிச்சதையும் சொல்றேன். நீங்க அசிங்கம்னு சொல்றீங்களே. மலோங்கிறது அசிங்கம் இல்ல தாயி, அது நமக்கு சக்தியை கொடுத்துட்டு வெளியேறிட்ட ஒரு கழிவு. அது வெளியேறாட்டி நாம எவ்வளவு அவஸ்தைப்படுறோம். புதுவிதமான சிந்தனை அவன் பேச்சில் கொடி பிடித்தது. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்படி மலத்தை கனவுல பார்த்தா பணம் வரும், இது சத்தியம். அதே போல உள்ளங்கை அரிப்படுத்தாலும் பணம் வரும், இத நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் தாயி பணம் வரப்போகுதுன்னா காலம் காட்டுற அறிகுறிகள். அப்ப எங்க காதல விளைவுற சத்தத்துக்கு காரணம்? சுருக்கமா சொல்றேன், விலாவரியா சொன்னா என் மேல கோவப்படுவீங்க. பணம் உங்களை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். என்னது, போக போகுதா? கோகுல் வேகமாக எகிரினான். ஆமா சாமி, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். என்னையா நீ? எங்கேயாவது பணம் போக போகுதுன்னா இப்படி வேலை மெனக்கிட்டு அறிவிப்பு கொடுக்குமா? உளர்றியா நீ? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அதற்கு மேல் அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் கோகுலும் அகிலாவும் அவன் பேச்சால் மடக்கி போய் விட்டிருந்தார்கள். மனதில் அச்சம் வேகமாக வர ஆரம்பித்து விட்டது. ஒரு வண்டிக்காரன் போகிற போக்கில் பேசிய ஒரு சாதாரண பேச்சுதானே என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மனது நடுங்கத் தொடங்கிவிட்டது. பகுதி 5. ரயிலை விட்டு இறங்கி போய் தொலைகிறது என்று ஒரு ஆட்டோவை பிடித்து வீட்டிற்கு வந்த போது பகீர் என்றது. வீடு திறந்து கிடந்தது. பக்கத்து வீட்டு பாண்டுரங்கனும் அவன் பொண்டாட்டியும் பரிதாபமாக இருவரையும் பார்த்தபடி வரவேற்றார்கள். ஏ பாண்டு, என்னப்பா இது? எப்படியா என் வீடு திறந்து கிடக்கு? பூட்டிட்டுல நான் ஊருக்கு போயிருந்தேன். வாஸ்தவம் தான் கோகுலா. ஆனா திருட்டு பசங்க நேற்று ராத்திரி பூட்டை உடைச்சு உள்ள புகுந்துட்டாங்க. விடியிறப்ப என் பொண்டாட்டி கோலம் போட வரும்போது பார்த்துருக்கா. அப்ப இருந்து நாங்களும் உள்ள போகாம யாரையும் உள்ள போக விடாமலும் காவ காத்துட்டு உட்கார்ந்துருக்கோம். உனக்கு தகவல் தரலாம்னா நீ எங்க இருக்கேனே தெரியல. பாண்டுவின் கேள்வி முகட்டில் குத்தியது.
மயக்கம் வந்து கவ்வ பார்த்தது. அகிலா வேகமாக உள்ளே ஓடினாள். எல்லா பொருட்களும் வைத்தது வைத்தபடி இருக்க பீரோ மட்டும் திறந்து கிடந்தது. உள்ளே வைத்திருந்த 10 பவுன் தங்க நகை, ஒரு 5 பவுன் நட்டிகை, அப்புறமாக வெள்ளி பாத்திரங்கள், கொஞ்சம் கேஷ் என்று பார்த்து பார்த்து திருடு போயிருந்தது. அகிலா ஒரு ஓரமாய் போய் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். நெருங்கி வந்த கோகுல் அவளை பார்த்து கத்தத் தொடங்கினான். ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், நீ பாத்தியா? இப்போ எல்லாம் போயிடுச்சு. வேண்டாம் வேண்டான்னா கேட்டியா? பாண்டு சமாதானப்படுத்த தொடங்கினான். ஏய் கோகுல், என்னப்பா இது? நீங்க ஊருக்கு போனதுக்கும் திருட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம்? எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்திருக்கு. என்னடா சொல்ற நீ? திருட்டு போகணுங்கிறது எனக்கான நடப்பா? என்ன உளர்ற? டேய், நான் விதியே சொன்னேன்டா. மண்ணாங்கட்டி, உனக்கு திருட்டு போனா இப்படி சொல்லுவியா? நிச்சயமா சொல்லுவேன். எல்லாம் ஒரு பேட் டைம். இனி அடுத்து என்ன செய்யணும்னு பாரு. பேட் டைமா? ஏய், கேட்டியாடி? கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்ல காலம் நீயே. பாத்தியா அந்த நல்ல காலத்தை? இப்ப என்னடி சொல்ற? அகிலா வாயே திறக்கவில்லை. திறக்க திராணி ஏது? மனதில் குதிரை வண்டிக்காரன் சொன்னதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. பணம் தங்களை விட்டு போகப் போகிறது என்று சொன்னான். அதுதான் நடந்திருக்கிறது. ஏண்டா, இதா வீட்டை பாத்துக்கிற லட்சணமா? கோகுல் பாண்டுவின் மேலும் பாய்ந்தான். ஏய், நான் என்னப்பா பண்ணுவேன்? ராத்திரியில திருடன் வந்திருக்கா, நீ என்ன என் மேலேயே கோபிக்கிற? எப்படியோ நான் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுச்சு. புலம்பாம முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பு, கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதை முந்தையே பண்ணியிருக்க கூடாதா? ஏண்டா, என் வீட்டுல திருடு போயிருக்கு, வீட்டுக்காரன் தாண்டா வந்து கம்ப்ளைண்ட் தரணும். பாண்டுவின் நியாயமான கேள்வி கோகுலை கட்டி போட்டது. அம்மா, எதையும் தொட்டு வைக்காத, போலீஸ் வந்து கைரேகையை பதிவெடுப்பாங்க, நாய் வரும், எப்படியும் அது திருடனை பிடிச்சிடும், தைரியமா இரு. பாண்டு அகிலாவுக்கு தைரியம் சொல்லிவிட்டு தனது மோட்டார் சைக்கிளையே ஸ்டேஷனுக்கும் கூட்டிச் சென்றான். ஸ்டேஷனில், சார், குட் மார்னிங் சார். பாண்டு போட்ட குட் மார்னிங்கிற்கு மகா அலட்சியமாக ஒரு பார்வை சப் இன்ஸ்பெக்டரிடம். திருட்டு போயிடுச்சுங்க சார். ஈனஸ்வரத்தில் பாண்டுவிடம் வெளிப்பாடு. என்ன திருட்டு போச்சு? எப்ப திருட்டு போச்சு? எங்க திருட்டு போச்சு? மொட்டையா திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சப் இன்ஸ்பெக்டர் சாதாரணமாகத்தான் கேட்டார். ஆனால் அதுவே மிரட்டியது. இவன் என் ஃப்ரெண்டு, பேரு கோகுல்நாத். வீட்டை பூட்டிட்டு ராமேஸ்வரத்துக்கு சாமி கும்பிட போயிருந்தான். இன்னைக்கு காலையில தான் வந்தான். வந்து பார்த்தா கதவு திறந்து கிடக்கு. உள்ள பீரோ உடைஞ்சு சப்ஜாடா எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? என்ன சார் அப்படியான்னு சாதாரணமா கேக்குறீங்க? எங்க வயிறு பத்திக்கிட்டு எரியுது சார். எரியுதா? ஆமா, என்ன போட்டுட்டு போயிருந்தீங்க? நல்ல திண்டுக்கல் பூட்டு சார். நல்ல பூட்டுனா உடைக்கிற வரை அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க? அது வந்து சார், நான் பக்கத்து வீட்டுக்காரன் தான். ஆனா சத்தம் எல்லாம் காதுல விழல. அவ்வளோ சாமர்த்தியமா திருடன் உள்ள நுழைஞ்சிருக்கான். அவ்வளோ சாமர்த்தியமாவா? ஆமா, காலம்தான் கெட்டு கிடக்குதுன்னு தெரியும்ல. எதுக்குயா பூட்டிக்கிட்டு போறீங்க? யாரையாவது காவலுக்கு படுக்க வச்சுட்டு போயிருக்கலாம்ல. சப் இன்ஸ்பெக்டர் மறுப்பதிலும் எதிர்ப்பதிலும் குறியாக இருந்தார். சார், இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கல சார். நீங்க தான் சார் திருடனை பிடிச்சு இழந்ததை மீட்டு தரணும். நாங்கெல்லாம் டிபிக்கல் மிடில் கிளாஸ் சார். அடேங்கப்பா, நான் என்ன டாட்டா பிர்லாவா? நானும் மிடில் கிளாஸ் தாயா. ஆமா, வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. இவர் எதுவும் பேச மாட்டாரோ? அவரு அப்படி கேட்ட பிறகுதான் கோகுலுக்கு பிரச்சையே திரும்பியது. சாரி சார். அவருக்கு அதிர்ச்சி. சமாளித்தான் பாண்டு. என்னையா பெரிய அதிர்ச்சி? சரி சரி, புறப்படுங்க. வீட்டுல எதையும் தொட்டு வைக்கலையே? ஐயோ சார், நீங்க நாயோடு வருவீங்கன்னு தான் தெரியும்ல. எவ்வளவு சினிமா டிவி சீரியல் எல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் கொலை நடந்திருந்தாயா? சாதாரண திருட்டுக்கெல்லாம் நாயோட வருவாங்க? போலீஸ் நாய்க்கு வேற வேலை இல்லை பாரு. இல்ல சார், நடிகை சாந்தாமணி வீட்டுல திருட்டு நடந்தப்போ போலீஸ் நாய் போச்சுங்களே. பாண்டு விவரமாகத்தான் கேட்பது போல் கேட்ட கேள்விக்கு சப் இன்ஸ்பெக்டரிடம் முறைப்பு. அதுவே சாந்தாமணியும் நீயும் ஒன்னா என்று கேட்காமல் கேட்டது. கோகுல் மட்டும் எதுவும் பேசாமல் அதிர்ச்சியிலேயே இருந்தான். பார்த்து பார்த்து செலவழிப்பவன். நடந்து போக முடியாத இடங்களுக்கு டவுன் பஸ், போக முடிந்த இடங்களுக்கு சைக்கிள், அது கூட அதிகம், ஓடினால் தேய்ந்து விடும் என்று நடப்பவன். குருவி மண் சேமிக்கிற மாதிரி பார்த்து பார்த்து சேர்த்து வைத்திருந்தவன் இப்படி திருடி வந்து கொண்டு போன விட்டால் எப்படி தாங்குவான்? மௌனத்தை பிடித்து கொண்டு அழுதான். பாண்டுதான் கட்டி இழுத்து கொண்டு வந்தான். ஒரு ஆட்டோவுக்கு 2 ஆட்டோ பிடித்து எல்லா போலீஸோடும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். போலீஸ் ஜீப் ரிப்பேராம். ஆட்டோ செலவை கோகுலே தரும்படியானது. ராமேஸ்வரத்தில் கணக்கு பார்த்தது ஞாபகத்தில் கொத்தியது. வீட்டுக்கு வந்த போலீஸ் அலட்சியமாக சூழலை பார்த்து உடைந்து கிடந்த பூட்டு, பீரோ எல்லாவற்றையுமே ஒரு அலட்சிய பார்வைதான் பார்த்தது. உள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? ஏட்டு ஒருவர் கேட்டார். அகிலா வரிசையாக சொல்லி முடித்தாள். இதா சாக்குன்னு இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க, ஏட்டு எச்சரித்தார். இஷ்டத்துக்கு எதுக்கு சார் சொல்றோம்? உள்ளதான் சார் சொல்றோம். சரி சரி, எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு மதிப்பு போட்டு எஃப்ஐஆர் போடணும். கரெக்டா சொல்லுங்க, திரும்ப கிடைக்கும் போது அப்புறம் உங்களுக்கு தான் சிக்கல். திருட்டு போனதை விட கொடுமையாக இருந்தது போலீஸின் கேள்வியும் பதிலும். சகித்து கொண்டான் கோகுல். ஏட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லிவிட்டு நடைய கட்டினார். சப் இன்ஸ்பெக்டர் விசிட் முடிந்து விட்டது என்கிற மாதிரி, இது அந்த கோவிந்தன் வேலை என்றார்.
எந்த கோவிந்தன் வேலை சார்? அதாயா, ஏரியா திருடன், கொல்லுப்பட்டி கோவிந்தன். அவன்தான் இப்படி தங்கம் வெள்ளி பணம்னு பார்த்து பார்த்து திருடுறவன். அவன் பூட்டை உடைக்கிற அழகே தனி. இது அவன் கைவரிசைதான். யாரா இருந்தாலும் சரி சார், எப்படியாவது திருட்டு போனதை மீட்டு கொடுத்துடணும். அப்பால சார அந்த கடவுளாவே நினைச்சு கும்பிடுவோம். பாண்டு பணிவாக கொஞ்சம் போல ஐஸ் வைத்தான். சப் இன்ஸ்பெக்டர் மசிந்த மாதிரி தெரியவில்லை. சரி சரி, எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்குவோம் வாங்க என்றபடி கிளம்பினார். ஸ்டேஷனில் முதல் முறையாக உட்காரச் சொன்னார். எஃப்ஐஆர் போட்டு வைத்திருந்தார். எஃப்ஐஆர் போட்டுட்டேன், இது கோவிந்தன் வேலைதான். அந்த நாய் திருடிட்டா ஊரை விட்டு ஒரு 2 மாசம் ஓடிடுவான். அவன் எங்க போவான்னு எனக்கு நல்லா தெரியும், எப்படியும் பிடிச்சிடுவேன். தைரியமா போயிட்டு வாங்க என்று ஆறுதலாகவும் பேசினார். எஃப்ஐஆர் காஃபியை வாங்கி கொண்ட பின், சார் எப்படியாவது அவனை பிடிச்சு நகநட்டை மீட்டு கொடுத்துருங்க சார் என்றான் கோகுல். கண்களில் நீர் கட்டி கொண்டு விட்டது. ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்பொழுது ஏட்டு வழியே மறித்தார். என்ன நீங்க விவரம் புரியாதவங்களா இருக்கீங்களே என்று கொனட்டினார். என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் சொல்றேனா? சரிதான், கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டா ஆயிப்போச்சா? திருடனை பிடிக்க வேண்டாமா? கட்டாயமா? அதுதானே சார் உங்க வேலை. எங்க வேலைன்னு சொன்னா ஆச்சா? ஆட்டோ டாக்ஸி செலவுன்னு எவ்வளவு இருக்கு. கை காசை போட்டு அலைய சொல்றீங்களா? அப்போ ஒரு 1000 வெட்டுங்க. ஏட்டின் எதிர்பார்ப்பு கோகுலை மிரட்டியது. சார், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்து வெறுத்து போயிருக்கேன். என்கிட்ட போய் பணம் கேக்குறீங்களே. அட என்னையா நீ, 1,09,000 தொலைச்சிருக்க, இன்னும் ஒரு 1000 தானே. மொத்தமா 1,10,000 காணாம போயிட்டுதான் நினைச்சுக்கோ, அப்பதானே காரியம் நடக்கும். அவர் அப்படி சொல்லவும் தான் எஃப்ஐஆரை பார்த்தான். அதில் 1,09,000க்கு மதிப்பு போடப்பட்டிருந்தது. இப்பொழுது ஒரு 1000, மொத்தமாக 1,10,000. தினமும் காதில் விழுந்த சத்தத்துக்கு காரணம் இதுதானா? கோகுலிடம் அழுகையே வரத் தொடங்கிவிட்டது. பகுதி 6. வீட்டுக்குள் நுழைந்த கோகுலை சோக பார்வை பார்த்தாள் அகிலா. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? கிணற்று குரலில் கேட்டாள். உடைக்க முடியாதபடி நல்லா பூட்ட ஏயா போடலைன்னு கேட்டாங்க. சொன்னபடியே போய் ஈசி சேரில் விழுந்தான். அப்படி ஒரு பூட்டு எதுன்னு அவங்க கிட்டயே கேட்கலாம்ல. அவங்க கிட்ட கேட்க முடியாது. கேட்டா நீயே போய் திருடனை பிடிச்சுக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம குடும்பி அவங்க கையில. அவங்க ஆடுனா நாம ஆடணும், பாடுனா பாடணும், புரிஞ்சுக்கோ. சரி, என்ன பண்ணீங்க? நான் என்ன சினிமா ஹீரோவா சப் இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சு சண்டை போடுறதுக்கு? சாதாரண பொதுஜனம். அவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டேன். எது எப்படியோ திருடனை பிடிச்சிருவாங்கல்ல. அகிலாவை நிமிர்ந்து ஒரு குத்துப்பார்வை பார்த்தான் கோகுல். பின் போய் உன் ஜோசியர்கிட்டயே கேளாத. ஏன்னா அவர் தானே யோக காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு உனக்கு ஜோசியம் சொன்னவரு. போகிற போக்கில் அப்படியே ஜோசியருக்கும் ஒரு பஞ்ச் வைத்தான். அவள் முகம் சுருங்கி போனது. ஜோதிடர் மேல் நிஜமாலுமே அவளுக்கு கோபம் வந்தது. அவன் எஃப்ஐஆர் காஃபியை தூக்கி மேஜை மேல் போட்டான். என்னங்க இது? இதுவா? எடுத்து பாரு. பார்த்தாள். நிறையவே திடுக்கிட்டாள். குறிப்பாக அந்த திருட்டு போன தொகையின் மதிப்பை பார்த்து முகம் ஏகத்துக்கும் விரிந்தது. இது இது இதுல கூட 1,00,000 சில்லறை வருதுங்க. ஆமா, யார் சொன்னது சரியில்லை அகி. ராமேஸ்வரத்துல அந்த வண்டிக்காரன் சொன்னதுதான் சரி. இப்படி ஒரு குறிப்பிட்ட தொகை காதுல விழுந்தா அது உங்களை விட்டு போக போகுதுன்னு சொன்னா இல்லையா? ஆமாங்க, அந்த ஆள் சொன்னதுதான் சரி. அவன் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. இடைவிடாமல் ஒரு தொகை காதுல விழுந்ததுக்கு அர்த்தம் இதுதானா? தெரியல. திருட்டு கொடுக்கறவங்க காதுக்கெல்லாம் இப்படி முன்கூட்டியே விழுந்திருக்குமாமா? எனக்கு எல்லாமே பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது முந்தி கூட ஒரு தடவை ஒரு 500 ரூபாய் நீங்க தொலைச்சிருக்கீங்க. அப்ப எல்லாம் இப்படி எதுவும் காதுல விழலையே. ஆமா ஆகி, இந்த சம்பவத்துக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. பணம் போனது கூட நான் இப்ப பெருசா நினைக்கல. என் காதுல விழுந்த அந்த சத்தத்துக்கு காரணம் என்ன? எனக்கு அது தெரியணும். ஆமாங்க, எனக்குள்ளேயே இப்ப அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அந்த ஜோசியர்கிட்டயே போய் கேட்கிறேன். அகிலா ஜோசியர் பற்றி சொன்ன அடுத்த நொடி கோகுல் சூடுபட்ட மாதிரி நிமிர்ந்து துள்ளினான். திரும்ப அவர்கிட்ட போய் ஏதாவது பேசின நடக்கிறதே வேற. ஜோசியர் சொன்ன ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? கத்தினான். பாண்டுரங்கன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். கோகுல் கத்துவதை பார்க்கவும் வேற மாதிரி புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்து விட்டான். கோகுலா, எதுக்கு இப்ப கத்துற? பாவம் அகிலா, அவ என்னையா பண்ணுவா? எல்லாம் திருடங்க பண்ணின தப்புயா. ஆமா, இவன் ஒருத்த எப்ப எது பேசணும்னு தெரியாம. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? ஆமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தப்புறம் திரும்ப போனியே, என்ன சொன்னாங்க? என்னத்த சொல்லுவாங்க? போங்க, ஆள் அகப்பட்டா சொல்லி அனுப்புறோம், அப்படியே அங்க அலையணும் இங்க அலையணும், பணம் கொடுங்கன்னு வேற. என்ன எவ்வளோ கொடுத்த? இன்னும் கொடுக்கல. கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கொடுக்காட்டி ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோ. அவங்க தயாரா இருந்தாலும் நீங்களே இல்லைன்னு சொல்லிடுங்கடா. எப்பா, நான் யதார்த்தத்தை சொன்னேன். ஒரு அரை டிராயர் பையன் சைக்கிள் டபுள்ஸ் போனா கூட பிடிக்கிற போலீஸ் நம்ம போலீஸ். அந்த அரை ட்ரௌசர் கிட்ட பெருசா என்ன இருக்கும்? அவங்கிட்டயே இருக்கிறத புடுங்க பார்ப்பாங்க. பாண்டுரங்கன் கொஞ்சம் மிகையாகவே பேசினான். நிறைய தெலுங்கு டப்பிங் சினிமா பார்க்கும் பாதிப்பு தெரிந்தது. கோகுல் அதற்கு மேல் அவன் பேச்சுக்கு ஒரு பதில் பேச்சை சொல்லி நேரத்தை விரயப்படுத்த விரும்பவில்லை.
தாடையை தடவிக்கொண்டு அந்த 1,10,000 பற்றி யோசிக்க தொடங்கிவிட்டான். சுற்றி சுற்றி வந்து காதில் விழுந்ததே. யார் செய்த எச்சரிக்கை அது? எல்லாம் மிக மிக தற்செயலாக ஒன்றா, இல்லை நிஜமாலுமே மர்மமான ஒரு செயல்பாட்டின் ஒரு அம்சமா அது? அகிலாவும் அவனைப் போலத்தான் குழம்பிக் கொண்டிருந்தாள். நிறைய பயப்படவும் செய்தாள். திருட்டு போனதை விட பெரிய வருத்தமாக, பொருள் இழப்பை விட பெரிய நெருடலாக அதுதான் இந்த நொடி இருக்கிறது. அது என்ன ஆகும்? அடுத்தது என்ன நடக்கும்? பகுதி 7. ஆபீஸ். சீட்டில் வேலை ஓடாமல் நிரடிக்கொண்டே இருந்தது. கோகுலை பார்க்கும் ஒவ்வொருவரும் திருட்டு போயிடுச்சாமே என்று கேட்க தவறவில்லை. பதில் சொல்லி அழுத்து போய்விட்டான். யாரும் நிஜமாக வருத்தப்பட்ட மாதிரி தெரியவில்லை. போலித்தனமாக விசாரிப்புகள், பதில்கள், அனுதாபங்கள். நம்பிக்கை ஊட்டும்படி ஒருவர் கூட பேசவில்லை. முழிச்சுக்கிட்டே இருக்கும்போதே திருடிக்கிட்டு போயிடுறாங்க, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார் ஒருவர். கோகுல் ஏதோ திருடனுக்காக கதவை திறந்து வைத்து விட்டு போன மாதிரி. திருட்டு போனதை விட பெரிய கொடுமை இந்த மாதிரி மனிதர்களின் கருத்துக்களை கேட்பதுதான் என்று தோன்றியது கோகுலுக்கு. இவ்வளவுக்கும் நடுவில் விதி விலக்குகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்கு ஒரு உதாரணம். பர்சனல் மேனேஜர் பத்ரி நாராயணன் கடைசி வரை அவர் மட்டும் அப்படி கூப்பிட்டு என்னவாயிற்று என்று கேட்கவே இல்லை. கோகுலையும் அது நெருடிக்கொண்டே இருந்தது. இத்தனைக்கும் பத்ரி மிக அற்புதமான ஒரு மனிதர். வெட்டி பேச்சு பேசாதவர், முடிந்த உதவிகள் செய்பவர். அவர் மட்டும் ஏன் எதுவும் கேட்கல? கோகுல் தனக்குள் புதிய கவலை ஒன்றை வளர்த்து கொள்ள ஆரம்பித்தான். மனசு சும்மா இருந்தா தானே? அது சனத்துக்கு சனம் நிறம் மாறி கிளவிட்டு கொண்டே இருக்கும். ஒரு நேரம் போல ஒரு நேரம் எண்ணங்கள் இருக்கிறதில்ல. ஒரு பிரச்சனை, அதை பத்தி யோசிக்கும் போது அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. அதை பத்தி யோசிக்க தொடங்கிட்டா அதுக்குள்ள இன்னொன்னு. அலுப்பாக இருந்தது, களைப்பாக இருந்தது. வேலை ஓடவில்லை, சுத்தமாக ஓடவில்லை. மனதில் குரங்குத்தனமான பாய்ச்சல்கள், குறுக்கும் நெடுக்கும் ஓட்டங்கள். பத்ரியின் கண்களில் எது பட்டதோ இல்லையோ, இது பட்டது. கோகுலை கூப்பிட்டு விட்டார். என்ன கோகுல், வந்ததுல இருந்து ஒரு வேலை கூட பார்க்கல போல இருக்கே. ஆமா சார், வேலையே ஓட மாட்டேங்குது. அது எப்படி தானா ஓடும்? நாம தான் செய்யணும். முடியல சார், ஒரு விதத்துல நீங்க கூட ஒரு காரணம். நானா? அவரிடம் அதிர்ச்சி. ஆமா சார், உங்க கூட நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்து பேச வேண்டியது தானே? நீங்களே பேசாதப்போ நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எதை பத்தி? சார், என் வீட்டுல திருடு போயிடுச்சு. அதுக்கு என்ன? என்ன சார் சாதாரணமா கேக்குறீங்க? கூப்பிட்டு ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லலையே சார் நீங்க. இதுக்கு எதுக்கு ஆறுதல்? ஆறுதல் சொல்றதால உங்களுக்கு திருட்டு போனது திரும்ப கிடைச்சிடுமா? சார். என்ன சார் சொல்லுங்க. அப்படி இல்ல சார், மனசு ரொம்ப துவண்டு போயிருக்கு சார், அதான். அப்ப லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போங்க. இங்க உட்காந்து பெஞ்ச தேய்க்காதீங்க. என்ன சார் நீங்க? கொஞ்சம் மனுஷ மாதிரி பேசுங்க சார். எப்படி? போலியா உங்களுக்கு ஆறுதல் சொல்றதும், சும்மா உச்சு கொட்டிக்கிட்டு பரிதாபப்படுறதும் தான் மனுஷ செய்யலாம். போலியா யார் சார் ஆறுதல் சொல்ல சொன்னா? நிஜமா சொல்லலாமே. அது என்னால முடியாது. பணத்தை எப்பவும் பெருசா நினைக்கிறவர் நீங்க. எனக்கு பணத்தை பெருசா நினைக்கிறவங்கள பிடிக்காது. அதனால உங்க மேல எனக்கு எந்த அனுதாபமும் இல்லை. பத்ரி பளிச்சென்று பதில் சொன்னார். கோகுலுக்கும் அந்த பதில் முகத்தில் அறைந்த மாதிரி இருந்தது. வெறிதான். என்ன பாக்குறீங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். நான் உள்ளத பேசுறவன். இப்படியெல்லாம் பேசுறதுக்கு பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் பேசல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கோகுல் மௌனம் சாதித்தான். உங்ககிட்ட பேசின எல்லார் கருத்தும் கூட இதுதான். உங்க முன்னால வருத்தப்பட்டிருக்கலாம், ஆனா பின்னால என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கோகுல் வெறிப்பை தொடர்ந்தான். நல்லா வேணும், இவனுக்குன்னு தான் சொன்னாங்க. தெரியும் சார். தெரிஞ்சுமா எல்லார்கிட்டையும் அனுதாபத்தை எதிர்பார்க்கறீங்க? அப்போ என்ன அழ சொல்றீங்களா? அது உங்க விருப்பம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காரணம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு விஷயம் கூட நடக்கிறது இல்ல. இது மார்கழி மாசம். இந்த மாசம் பனிதான் கொட்டணும். ஆனா இந்த மாசத்துல புயலும் மழையும் நாட்டையோ பாடாப்படுத்தி இருக்கு. அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. நாம இயற்கையை ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோம். புகையும் நச்சு பொருட்களும் காற்று மண்டலத்தை கெடுத்து அதுல ஏகப்பட்ட மாற்றங்கள். அதோட எதிரொலி பருவ காலத்திலேயே மாறுதல். அதான் இப்படி மழையா எதிரொலிக்குது. அவர்தான் ஒரு சிந்தனையாளர் என்பதை நிரூபித்தார். அப்போ என் திருட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கா? நிச்சயமா. விதின்னு சொல்ல போறீங்களா? அது பொதுவான பதில். ஆனா எப்பவும் மனுஷன் தன்னோட மதியால அதோட போக்குல போய் விதியை எழுதிக்கிறாருன்னு தான் என் கருத்து. அப்போ திருட்டு போக முழு முதற் காரணம் நானா? இருக்கலாம். இது ஒரு நல்லதுக்கு கூட நடந்திருக்கலாம். எப்படி சார்? எப்படின்னு எல்லாம் சொல்ல தெரியல. சொல்ல தெரிஞ்சாலும் நேரம் இல்ல. இது ஆபீஸ். இவ்வளவு நேரம் பேசுனதே அதிகம். ஒரு புது விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன் சார். என்ன? என் திருட்டு போன பொருளோட மதிப்பு 1,10,000 தான். இந்த 1,10,000ங்கிற எண்ணிக்கை என் காதுல விழுந்துகிட்டே இருந்துச்சு சார். பத்ரி சிரித்தார். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? நீங்க சொல்றத கேட்டா சிரிக்காம என்ன பண்றது? எல்லாமே ஒரு மனப்பிராந்தி தான். இல்ல சார், முதல்ல நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அப்போ 1,10,000க்கு திருட்டு போக போகுதுன்னு யாரோ சொல்ல விரும்பினாங்கன்னு ஒரு அர்த்தம் வருது. இட் இஸ் பாசிபிள். அங்கதான் சார் எனக்கு குழப்பமே. இதுல குழப்பம் ஒன்றும் இல்லை. உலகத்துல அபூர்வமா சில விஷயங்கள் நடக்கிறது சகஜம். அதுல இதுவும் ஒண்ணு.
சில சமயங்கள்ல நான் பச்சை சட்டை மனுஷங்களையா சந்திப்பேன். எனக்கே கூட இது என்ன இன்னைக்கு பச்சை சட்டைக்காரங்களா எல்லாரும் நம்மள சந்திக்கிறாங்களேன்னு தோணும். அதை ரொம்ப நோண்டக்கூடாது, விட்டுடணும். மனசு ரொம்ப விசித்திரமானது. அது ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சுட்டா தனக்கு வலு சேர்த்துக்க அது எது வேணாலும் செய்யும். அதுல ஒண்ணா இது கூட இருக்கலாம்ல. அப்போ இது ஒரு சாதாரண விஷயம்தான். நான் தான் அலட்டிக்கிறேன், அப்படிதானே? நிச்சயமா. உங்க விஷயம் ஒரு இன்சிடென்ஸ், அதுக்கு மேல எதுவும் இல்ல. அதே சமயம் திருட்டுக்கு காரணம் உங்க ஆசை. அதிக ஆசை உள்ளவங்க கிட்ட இப்படிதான் காலம் விளையாடும். ஆசையை குறைச்சுக்கோங்க, நேர்மையை வளர்த்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரி. நீங்க உணரும்படி நான் எப்ப சார் நேர்மை குறைவா நடந்துகிட்டேன்? கோகுல் கொஞ்சம் சுயமரியாதை வருத்தத்தோட பேசினான். இல்லைங்கிறீங்களா? ஒழுங்கா தானே சார் வேலை செய்றேன். வேலை செஞ்சா ஆச்சா? 100% நேர்மையாளர் இல்ல நீங்க. எப்படி சார்? ஆன் டியூட்டில மதுரைக்கு போயிட்டு வந்தீங்க. ரயில்ல முதல் வகுப்புல போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு நிர்வாகம் பணம் கொடுத்தது. ஆனா நீங்க செகண்ட் கிளாஸ்ல போயிட்டு வந்து முதல் வகுப்புக்கான பணத்தை எடுத்துக்கிட்டீங்க. இது இது எல்லாரும் செய்யறது தானே? எல்லாரும் செய்யறதால இது சரியாயிடுமா? சரி, செகண்ட் கிளாஸ்ல போயிட்டு வந்தீங்க. முதல் வகுப்பு பணத்தை எடுத்துக்கிட்டீங்க. அத சொன்னீங்களா? கோகுல் தடுமாறத் தொடங்கினான். உங்களுக்கான எலிஜிபிள் தொகையை எடுத்துக்கிட்டதா உங்களுக்கு நீங்க தானே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனா இது நேர்மை இல்ல. அப்போ இந்த மாதிரி தவறுக்கு தண்டனை தான் எனக்கான பொருள் இல்லப்பா. என் உணர்வு அப்படி சொல்லுது. ஆனா புத்தி அப்படி சொல்லி அதை ஆமோதிக்க கூடாது. எப்பவும் புத்தி வேற, உணர்ச்சி வேற கோகுல். என் புத்தி உங்களுக்கு நடந்த திருட்டுக்காக வருத்தப்படுது. ஆனா திரும்ப அடைய அடைய விடாம முயற்சி செய்யுங்க. போலீஸ்க்கு போங்கன்னு தான் சொல்லுது. ஆனா உணர்ச்சிகள் காலம் உங்களுக்கு எதையுமே உணர்த்த ஆசைப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பத்ரியின் நீண்ட விளக்கத்தையும் வியாக்கியானங்களையும் கேட்டவனாக வெளியே வந்தான் கோகுல். காலம் அவனுக்கு எதை உணர்த்த ஆசைப்படுகிறது? மனதில் இப்பொழுது புதிய கேள்வி. அப்பொழுது பக்கத்தில் அக்கவுண்டன்ட் ஸ்டேபிளில் அந்த 5 லட்சம் எங்க? பேங்க்ல கட்டிட்டீங்களா என்று அக்கவுண்டன்ட் கேட்க, கட்டிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் கேஷியர். கோகுலின் காதிலும் விழுந்தது. போய் சீட்டில் அமர்ந்த போது சீனியர் கிளார்க் சீனிவாசன் வந்து 5 லட்சம் ரூபாய் பில்ல பாஸ் பண்ணிட்டீங்களா என்று கேட்டார். அங்கேயும் 5 லட்சம். இவரிடம் 5 லட்சம். ஐயோ, இது என்ன? 1,10,000 1,10,000 என்று காதில் விழுந்தது போய் 5 லட்சம் அந்த இடத்தை பிடித்து கொண்டு விட்டதா? அப்படியானால் அடுத்து 5 லட்சம் போக போகிறதா? பகீர் என்றது. பகுதி 8. கடைத்தெருவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தாள் அகிலா. எதிரே கண்ணில் பட்டார் ஜோதிடர். அவரை பார்த்தவள் பார்க்காத மாதிரி போக ஆரம்பித்தாள். ஆனால் ஜோதிடர் விடவில்லை. இந்தாமா அகிலா, கூவி அழைத்தார். அகிலா வேகமாக விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தாள். அட நில்லுமா, எதுக்கு இப்படி ஓடுற? வேகமா நெருங்கி வந்து நின்றபடி கேட்டார். அகிலா அவரை முறைத்தாள். எதுக்குமா இப்படி பாக்குற? ஆமா, திருட்டு போயிடுச்சாம்ல? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா அதிர்ஷ்டம் அடிக்கும்னு. அதான் அடிச்சிருச்சு. இப்பவும் சொல்றேன், உனக்கும் உன் புருஷனுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு. அதிர்ஷ்டம் அடிக்கத்தான் போகுது. திருட்டு போனதை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். வருத்தமா தான் இருக்கு. இத நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோமா. அகிலா திரும்ப அவரை முறைத்தாள். அட போங்க ஜோசியரே, குந்துமணி தங்கம் இல்ல, திருடன் கொண்டுட்டு போயிட்டான். நல்லதுக்குன்னு நினைச்சுக்க சொன்னா எப்படி ஜோசியரே? கடைவீதி என்றும் பார்க்காமல் சற்று கத்தியே பேசினாள் அகிலா. நிச்சயமாவும் சத்தியமாவும் சொல்றேன், இது நல்லதுக்கு தான். திருட்டுங்கிறது ஒரு இழப்பு தான், நான் இல்லைங்கள. ஆனா ஒண்ணு, நீ சம்பாதிச்சதை இழந்திருந்தாதான் அதுக்கு வருத்தப்படணும். உங்க ஜாதகப்படி நீங்க சம்பாதிச்சு எதையும் இழக்கவே முடியாது. அப்போ இப்ப நான் திருட்டு கொடுத்திருக்கிற நகை நட்டெல்லாம் நாங்க உழைச்சு சம்பாதிச்சது இல்லைங்கிறீங்களா? அகிலாவின் காட்டமான கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை. எதுவும் பேசாமல் அவளிடம் இருந்து விலக ஆரம்பித்தார். அவளை அது என்னவோ செய்தது. இருக்கும் குழப்பம் போதாது என்று இவர் வேறு இப்படி குழப்புகிறாரே. குழப்பமும் கேள்வியுமாக வீட்டுக்குள் நுழைந்த போது ஹாலில் ஈசி சேரில் படுத்திருந்தான் கோகுல். என்னங்க, வேலைக்கு போகலையா? போனேன், வேலை ஓடல, அதான் லீவ் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அவனிடம் விரக்தி கொடிகட்டி பறந்தது. என்னவோங்க, எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. நகநட்டு திருட்டு போனது கூட பெருசா தெரியல. 4 பேர் அனுதாபப்படுற மாதிரி பேசுறதுதான் பெரிய வருத்தமா இருக்கு. யார் என்ன பேசுனாகி? மத்தவங்களை விடுங்க, இந்த ஜோசியர் என்ன சொன்னாரு தெரியுமா? அவரை பார்க்காதன்னு சொன்னேன்ல. நான் பார்க்கலங்க. அவர்தான் கடத்தெருவில் என்னை பார்த்துட்டு ஓடி வந்தாரு. திருட்டு போனதை பத்தி கேட்டாரு. அட போங்க ஜோசியரே, நீங்களும் உங்க ஜோசியம்னு சொன்னேன். அவரு விடல. நமக்கு நல்ல காலம் இருக்குதான், அதே சமயம் இந்த திருட்டுக்கு ஒரு காரணம் இருக்கான். அதாவது நாம சம்பாதிச்சது திருட்டு போகலையாம், போக வேண்டியதுதான் போயிருக்கான். அகிலா சொன்னது சொடேர் என்று கன்னத்தில் அறைந்தது. பாம்பை போல நிமிர்ந்தெழுந்தான். பெரியதாக கத்துவான், அவரை உண்டு இல்லை என்று பண்ணிவிடுகிறேன் என்பான் என்றெல்லாம் எதிர்பார்த்தவளுக்கு அவன் மலங்க மலங்க வெறிப்பது ஆச்சரியமாகி போனது. தெருவில் ஒரு லாட்டரி சீட்டு விற்பவனின் குரல். 1 ரூபாய்க்கு 5 லட்சம், 1 ரூபாய்க்கு 5 லட்சம், போனா வராது, வாங்குங்க சார். அஸ்ஸாம், ஒரிசா, நாகாலாந்து, 1 ரூபாய்க்கு 5 லட்சம்.
லாட்ரிக்காரன் குரல் உள்ளே நிற்பவன் காதில் மோதி அந்த 5 லட்ச நெருடலை திரும்ப முட்டிவிட்டது. பொல பொலவென்று வியர்க்க ஆரம்பித்தது. அகிலாவும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். என்னங்க, எதனால இப்படி வேர்க்குது? அது அது எது? ஒண்ணுல்ல அகிலா. முன்ன 1,10,000 1,10,000ன்னு காதுல விழுந்த மாதிரி இப்போ 5 லட்சம் 5 லட்சம்னு காதுல வர ஆரம்பிச்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க? இப்ப நீ கூட கேட்டியே, லாட்டரிக்காரன் குரல் உன் காதுல விழுந்துச்சுல்ல? ஆமா, இது மாதிரிதான். இதே மாதிரிதான் இன்னைக்கு மட்டும் 4-5 தடவை காதுல விழுந்துருச்சு. அப்போ அடுத்த 5 லட்சத்துக்கு நமக்கு இழப்பு இருக்கா? அகிலா கேட்கும் பொழுதே அழுந்து விடுவாள் போல இருந்தது. கோகுலும் பரிதாபமாக பார்த்தான். என்னங்க இது? ஏங்க நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? அவரிடம் தொடர்ந்து நடுக்கம். தெரியல அகி. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. எனக்கு மனசே சரியில்லை. நான் கொஞ்சம் கோவில் வர போயிட்டு வந்துடுறேன். நானும் வர்றேங்க. எனக்கும் மனசு சரியில்லை. அவன் சரி கிளம்பு என்றான். அடுத்த சில நிமிடங்களில் வீட்டை நன்றாக பூட்டிக் கொண்டு கிளம்பி விட்டார்கள். வாசல் தாண்டிய கோகுல் ஒரு க்ஷணம் நின்றான். அகிலாவை பார்த்தான். என்னங்க, வீட்டை பூட்டிட்டு போக பயமா இருக்கு அகி. நீ வீட்லயே இரு. அவனது பயம் அவளுக்கு நியாயமாகப்பட்டது. அச்சம் பிடித்தாட்ட தொடங்கிவிட்டதால் அரணை கூட ஆறுதலை பாம்பாக கண்ணுக்கு தெரியுமே. அகிலாவும் மறுபேச்சு பேசாமல் சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க என்றாள். கடவுளே என்றபடி கிளம்பினான். கற்பகாம்பாள் கோவில். இந்த இன்டர்நெட் யுகத்திலும் நல்ல கூட்டம். மனிதன் அந்தரங்கமாக சொல்லி அழ கோவில்தானே இன்று இருக்கிறது. சன்னதியில் நின்று தனது அச்சத்தையும் பயத்தையும் சொல்லி அழுதான். வெளியே சொன்னால் சிரிப்பார்கள். இல்லாவிட்டால் பர்சனல் மேனேஜர் பத்ரி போல மட்டைக்கு 4 கீற்றாக பிரித்து போட்டு நீ நேர்மை குறைவானவன் என்று கூறிவிடுவார்கள். உண்மைதானே? தன்னிடம் அப்பளுக்கு சொல்ல முடியாதபடி நேர்மை இல்லையே. கேள்வியும் பதிலுமாக கற்பகாம்பாளை வணங்கிவிட்டு, தாயே, இந்த குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை கொடு என்று பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே வந்தபோது எதிரில் காக்கி சட்டையும் பேண்ட்டுமாக ஒரு இளைஞன். அவனை எங்கோ பார்த்தது போலவும் இருக்கிறது, பார்க்காத மாதிரியும் இருக்கிறது. ஆனால் அவனோ கோகுல் மாமா என்றபடி அவனை சமீபித்தான். நீ நீ என்ன தெரியலையா? நான் பாலு மாமா. பாலுவா? எந்த பாலு? சரிதான், உங்க நண்பர் சங்கரனோட மூத்த மகன் பாலு. அவன் சங்கரன் பேரை சொல்லவும் சுரீர் என்றது. அடடே, நீ பாலுவா? என்னமா வளர்ந்துட்ட? கோகுல் தடுமாறத் தொடங்கினான். என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? நான் 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 நல்லா இருக்கேன் பாலு. நீ எப்படி இருக்க? நான் பொய் சொல்ல விரும்பல மாமா. அப்பா போனதுக்கு அப்புறம் குடும்பமே ஆடி போயிடுச்சு. இப்போதைக்கு ஒரு கார் மெக்கானிக்கா இருக்கேன். அவன் குரலில் சோகம் மண்டி கிடந்தது. கார் மெக்கானிக்காவா? நீ காலேஜுக்கு போயிட்டு இருந்தியே? போயிட்டு இருந்தேன். ஆனா அப்பா மரணத்துக்கு அப்புறம் போக முடியல. அவனது அழுக்கு உடுப்பு அவனது தரித்திரத்தை சொல்லாமல் சொன்னது. இத்தனைக்கும் சங்கரன் பெரிய காசுக்காரன். லட்சங்களில் புரண்டவன். தன் பசங்களை காரில் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பியவன். அவன் பிள்ளையா என்று இப்படி? கண்களில் மளமளவென்று நீர் கோர்க்க ஆரம்பித்தது. யாரும் பார்க்காதபடி துடைத்து விட்டு கொண்டான். என்ன மாமா, என் நிலைமை உங்களையே கலங்க வச்சிருச்சா? ஆமா, வா, இப்படி உட்கார்ந்து பேசுவோம். என்னையா இது கோலம்? பதறியபடி அவனை அழைத்து அருகில் உள்ள கல்மண்டபத்தில் அமர்ந்தபடி கேட்க பாலு விரக்தி சிரிப்பு சிரித்தான். சிம்பிளா, எல்லாம் டைம் மாமா, டைம் என்றான் பெரிய வேதாந்தியாட்டம். டைமா? ஆமா, நாங்க அப்பா இருக்கிற வரை ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்க. ஆனா இப்போ தெரு நாய்ங்க. தெரு நாய்கள் என்று சொன்ன மறுநொடி தலையை குனிந்து கொண்டு விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்து விட்டான் பாலு. பாலு பாலு, இதோ பாரு. இதுக்கு அலற? கோகுல் அவனை தேற்ற முயல கண்ணீர் விழிகளோடு அவன் நிமிர்ந்தான். அழாம என்ன மாமா பண்ண? நீங்க கூட 5 வருஷம் ஆச்சு. நாங்க என்னானோ எப்படி இருக்கோம்னு கூட எட்டி பார்க்கல இல்ல? அவன் கேள்வியின் நியாயமான நியாயம் கோகிலை குத்தியது, கிழித்தது. அது அது நான் ஊர்லயே இல்லப்பா. உதடு சடார் என்று ஒரு பொய்யை சொன்னது. அவன் புத்திக்கு பொய் சொல்வதில் அப்படி ஒரு பழக்கம், அப்படி ஒரு சாமர்த்தியம். பாலுவிடம் விசும்பல் தொடர்ந்தது. என்னமோ மாமா, அப்பா இருந்தவரை எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. யாருக்கு எவ்வளவு கொடுத்தாரு, யார் எங்களுக்கு எவ்வளவு தரணும்னு ஒரு கணக்கே கிடையாது. எதையும் எழுதியே வைக்கல. கேட்டா நம்பிக்கை தாண்டா வாழ்க்கம்பாரு. ஆனா அவரு நம்பிக்கைப்படி ஒருத்தர் கூட நடந்துக்கல. அவருக்கு அப்புறம் அவர் நடத்தின சிட்பண்டும் மூழ்கி போச்சு. வீடு வாசல் எல்லாம் போய் இப்போ ஒரு ஒண்டி குடுத்தனத்துல இருக்கும். 1,00,000 இருந்தா போதும், அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா ஒரு 1000 ரூபாய்க்கு இப்ப வக்கில்ல. அதான் ஒரு 10 நாளா கோவிலுக்கு வந்துட்டு இருக்க. அம்மா நல்ல வழியை காட்டுன்னு அழுவுறேன். எனக்கு லாட்டரி எல்லாம் அடிக்க வேண்டாம். அப்பா கிட்ட பணத்தை வாங்கினவங்கல்ல யாராவது ஒருத்தர் நேர்மையா அதை திருப்பி கொடுத்தாலும் கூட போதும், நான் நிமிர்ந்துடுவேன். பாலு அழுத்தமாக சொல்லி முடித்தான். கோகுல் பார்வையோ ஆகாசத்தின் மேல் இருந்தது. நேருக்கு நேர் அவனை பார்க்க திராணி இல்லை, பார்க்க முடியவில்லை. பர்சனல் மேனேஜர் பத்ரி நிஜமாலுமே மனங்களை படிப்பதில் சூடர்தான். காலையிலேயே எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார். இந்த ஜோசியரும் கூட வல்லாள கண்டன் தான். நான் சம்பாதித்த எதையும் இழக்கவில்லை என்று கூறி பொட்டில் அடித்து விட்டாரே. கோகுலுக்குள் நினைவுகள் பின்னோக்கி சொல்லத் தொடங்கின.
இந்த பாலுவின் அப்பாவான சங்கரன் இறந்த அன்று போய் நிற்கிறது. சங்கரன் பொட்டென்று ஒரு ஆக்சிடென்டில் போய் சேருவான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு கொஞ்சம் முன்புதான் கோகுல் சங்கரனை சந்தித்திருந்தான். சங்கரன், வீடு கட்டலான்னு இருக்க, பேங்க் லோன் போட்டிருக்க, இருந்தாலும் ஒரு 2 லட்சம் ஒதுக்குது, உன்னால உதவ முடியுமா? கோகுல் கேட்ட மறுநொடி ஒரு 50,000 எடுத்து கைகளில் வைத்தான் சங்கரன். மிச்சத்தை 1 வாரம் 10 நாளில் தருவதாக சொன்னான். ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் கையெழுத்து ஒன்றும் கிடையாது. பணம் கைமாறிய 2வது மணி நேரத்தில் ஆக்சிடென்ட். சங்கரன் பூமியை விட்டு பிரிந்து விட்டான். அந்த சாவு துக்கத்தில் யாரும் ஒரு வார்த்தை பணம் பற்றி கேட்கவில்லை. சங்கரனும் யாரிடமும் சொல்லி இருக்கவில்லை. எல்லாம் தெரிய வந்த போது கோகுலுக்குள் போக்குமாக்கான கேள்விகள். நாம 50,000 கொடுத்துதானா சங்கரன் குடும்பத்துக்கு விடிய போகுது? அவன் நமக்கு அன்பளிப்பதா நினைச்சுக்கிறலாமே. பின்னால் நிறைய பணம் வந்தா கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனாலும் மனதும் கொஞ்சம் கொத்தியது. சங்கரா, இந்த பணத்தை நான் எப்பவும் திருப்பி கொடுத்துருவேண்டா. இது கடன் தான் என்று சொன்னது காதில் ஒலித்தது. சொன்னபடி செஞ்சோமா? இல்லையே. அதுதான் இன்னைக்கு வேறு விதத்துல போயிடுச்சோ. இதைத்தான் ஜோசியர் ஒரு மாதிரியும் பர்சனல் மேனேஜர் ஒரு மாதிரியும் சொன்னாங்களோ. கேள்விகள் கேள்விகள். கோகுல் அலைப்பாய்ச்சலோடு ஆகாசத்தை பார்த்தபடி இருக்க பாலு விழிக்கினான். என்ன மாமா, எதுக்கு இப்படி ஆகாசத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? அப்பா தெரியறானா என்ன? இல்ல பாலு, எனக்கு என்ன தெரியல, அதான். அவன் பதில் பாலுவுக்கு புரியவில்லை. போகட்டும் மாமா, கோவிலுக்கு வந்த இடத்துல உங்க மனசை வருத்தப்பட வச்சுட்டேன். உங்களுக்கு அப்பா பணம் கொடுத்திருந்தா அப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். அன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் அவர் எங்க பேர்ல டெபாசிட் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு அது லட்சத்தி சிலருக்கு வளர்ந்துருக்கும். ஆனா அவர் ஒரு காசை எங்க பேர்ல போட்டு வைக்கல. எனக்கு அந்த வருத்தம். இந்த காலத்துல யாரும் எங்க அப்பா மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது மாமா. திரும்பவும் அழுதான். அவன் சொன்ன அந்த லட்சத்தி சில்லறை என்கிற வார்த்தை கோகுலுக்குள் அவன் திருடக் கொடுத்த பொருளுக்கு ஒரு விரிவுரையாகவே தோன்றியது. காதில் ஒலித்த 1,10,க்கு காரணமும் பளிச்சென்று புரிந்தது. சங்கரா, எனக்கு ஞாபகப்படுத்தத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடுனியா? எல்லாம் உன் ஆத்மாவோட வேலையா? கண்கள் கசிந்தது. பாலு, கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ. என்னாலான உதவியை நிச்சயம் செய்வேன். உங்க அப்பா ஒருத்தருக்கு 50,000 கொடுத்த விஷயம் எனக்கு தெரியும். அவர்கிட்ட வட்டியோட அந்த பணத்தை கேட்டு வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. உன் அக்கா கல்யாணம் நிச்சயம் நல்லா நடக்கும். தைரியமா இரு, நீ புறப்படு. பாலுவை தேற்றி நிமிர்த்தினான். அவன் கண்களிலும் புதியதாய் ஒரு வெளிச்சம். இருந்தும் பல வருஷம் ஆச்சே மாமா, அந்த நபர் பணத்தை தருவாரா என்று ஈனஸ்வரத்தில் சக்தியே இல்லாமல் கேட்டான். தருவாரு பாலு, அவர் தந்துதான் ஆகணும். இல்லைன்னா அவருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பு வந்துடும். என்னமாம்மா சொல்றீங்க? உனக்கு சொன்னா புரியாதுப்பா. ஒண்ணு மட்டும் சொல்றேன். சங்கரன் செத்துட்டாலும் அவன் எங்கேயும் போயிடல. உன்னையும் என்னையும் தான் சுத்திட்டு இருக்கான். நம்மளையெல்லாம் நல்லபடி வைக்காம அவன் ஆத்மா சாந்தி அடையாது. சொல்ல முடியவில்லை. தொண்டை அடைத்தது. கண்களில் நீர் வழிந்தது. சாரி மாமா, உங்களை ரொம்பதான் கஷ்டப்படுத்துறேன். அடா பைத்தியக்காரா, நான் இப்பதான் லேசாவே ஆரம்பிச்சிருக்கேன். கோகுலின் பேச்சும் போக்கும் பாலு வரை புதிராகவே இருந்தது. அப்படியே இருப்பதுதான் கௌரவம் என்று அவனுக்கும் தோன்றியது. சரி மாமா, நான் கிளம்புறேன். நீ கிளம்பு. நான் உன்னை 2 நாள்ல உங்க வீட்டுக்கு வந்து சந்திக்கிறேன். ஏமாத்திராதீங்க. என் வாழ்க்கையில நீ இந்த வார்த்தைக்கு இடம் கிடையாது. கோகுல் அசாத்திய உறுதியோடு செல்ல, பாலுவும் புறப்பட்டு செல்ல, பக்கமாக யாரோ 2 பேர் வந்து அமர்ந்தார்கள். மொத்தமா அந்த வீடு பல லட்சம் வருது. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். மிச்சத்தை இந்த கற்பகாம்பாள் நல்ல விதமா முடிச்சு கொடுக்கணும். உட்கார்ந்தவளும் 5 லட்சம் என்று பேசவும் அடிவயிறு அமலக்கிணறு ஆனது. சங்கரா, என்னை மன்னிச்சிருடா. எனக்கு என்ன காட்டத்தான் என் வீட்டுல திருட்டு நடந்திருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை ஏமாத்த நினைச்சதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. எந்த வகையிலயும் நேர்மை இல்லாதனா அடுத்தவங்க கிட்ட நேர்மையை எதிர்பார்க்கறது பெரிய தப்பு. இனி எதிர்பார்க்கவும் மாட்டேன். திருட்டு போன என் பொருள் திரும்ப கிடைக்க வேண்டாம். அது எனக்கான தண்டனை. அதே சமயம் என் வீட்டை அடகு வச்சாவது உன் பணத்தை உன் மகக்கிட்ட வட்டியோட தருவேன். இந்த 5 லட்சம் மிரட்டலை இந்த நொடியே விட்டுடு. என்னை விட்டு இன்னொரு 5 லட்சம் போய் அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வர வேண்டாம். இப்பவே வந்தாச்சு. ப்ளீஸ்டா சங்கரா, எனக்கு என்னை காட்ட நீ நடத்துற நாடகத்தை இத்தோட நிறுத்து. நான் திருந்திட்டேன். கோகுல் சுற்றி யார் பார்க்கிறார்கள் என்று ஸ்மரணையே இன்றி சொரணையே இன்றி கைகளை கூப்பிக்கொண்டு வானத்தையே பார்த்து அழத் தொடங்கினான். பகுதி 9. கோகுல் சொன்னதையெல்லாம் கேட்ட அகிலாவுக்கு பேச்சே வரவில்லை. கரண்ட் வேறு போய்விட்டிருந்தது. நான் ஒரு திருடன் அகி. அதுதான் என் வீட்டுல திருடன் புகுந்துட்டான். என் காதுல விழுந்த அந்த குரலுக்கு காரணம் சங்கரன் தான். தன் மக்கள் படுற கஷ்டம் பொறுக்காம என்னை தூண்டி விடத்தான் அப்படி ஒரு குரல் என் காதுல தொடர்ந்து கேட்டிருக்கு. கோகுல் சொல்ல சொல்ல அவளுக்கு சிரிப்பாக கூட இருந்தது. இந்த வீட்டுக்காக அவர்கிட்ட பணம் வாங்கின விஷயத்த நீங்க என்கிட்ட கூட சொல்லலையேங்க. எப்படி சொல்லுவேன்? அதை ஒரு கெட்ட ரகசியமா நினைச்சு எனக்குள்ளேயே பதுக்கி வச்சேன்.
அது இப்போ பீறிட்டு வெளியே வந்திருக்கு. இப்படியெல்லாம் கூட நடக்குமா? எனக்கு நடக்குதே. ஒரு ஆச்சரியம் தெரியுமா? நான் சங்கரன் கிட்ட பணம் வாங்கின தேதியில அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு அதோட மதிப்பு 1,10,000. திருட்டு போன பொருளோட மதிப்பு 1,10,000. ஆச்சரியமா இல்ல? ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு சந்தேகம். இப்படி திருட்டு போறதால செத்துப்போன உங்க நண்பருக்கு என்ன லாபம்? என்ன கேள்வி அகிலா அது? திருட்டு தானே பல கேள்விகள கேட்க வச்சது. அந்த 1,10,000ங்கிற கணக்கு தானே உண்மைய புரிய வைக்குது. அது சரி. உங்க நண்பர உங்கள போல எத்தன பேர் ஏமாத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்களையெல்லாம் அவர் இந்த மாதிரி சோதிக்கலையா? அது தெரியாது. ஆனா அவனோட உயிர் நண்பன். நான் அவன ஏமாத்துறது அவனுக்கு பாதிப்ப தந்திருக்கலாம். அதான் எனக்கு புத்தி வரவழைக்க இப்படியெல்லாம் நடந்திருக்கான். அப்போ இப்ப 5,00,000 5,00,000ன்னு காதுல விழ காரணம்? நான் திருந்தலைன்னா அடுத்து நான் இழக்க போற தொகையோட அளவு அது அகிலா. அதுவும் ஒரு எச்சரிக்கை தான். என்னால நம்ப முடியல. நீங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பாக்குறீங்களோன்னு தோணுது. உங்க நண்பர் இறந்து 6 வருஷம் ஆகுது. அவரு ஏன் இத்தனை நாளா இல்லாம இப்ப போய் இப்படி நடந்துக்கணும்? அப்படி முடிவா என்ன சொல்ற? எல்லாம் உங்க மனக்குழப்பத்தால வந்த பைத்தியக்காரத்தனமான சிந்தனை தான். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும்னு வள்ளுவர் சொன்னபடி, உங்க நெஞ்சு உங்கள சுடுறத வச்சு, நீங்க அதுக்கு இப்படி எல்லாம் ஒரு அவுட் ஃபோக்கஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்க கருத்துப்படி உங்க நண்பரோட ஆத்மா தான் அந்த 1,10,000 சொற்கள் தொடர்ந்து காதுல ஒலிக்க காரணம்னா, அவர் இப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொட வேண்டாம். ஏய் கோகுல், என் பணத்த குடுத்துரு, இல்ல நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு யார் மூலமாவோ, இல்ல நேர்ல ஆவியாவோ தோன்றி சொல்லியிருக்கலாமே. அகிலாவின் கேள்வியிலும் நியாயம் இருக்கத்தான் செய்தது. இப்படி நான் கேட்கறதால உங்கள அந்த பணத்த குடுக்க வேண்டாம்னு சொல்லல. யாரோட பணமும் நமக்கு வேண்டாம். முதல்ல அத குடுத்துருங்க. அதே சமயம் உங்க ரகசியம் வெளிப்பட நீங்க சொல்ற காரணங்கள என்னால நம்பவோ, இல்ல ஏத்துக்கவோ முடியாது. செத்தவங்க திரும்ப வருவாங்க. வர முடியும்னு இந்த உலகத்துல யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. அது இயற்கைக்கு முரணான விஷயம். நான் நம்பவோ, ஒத்துக்கவோ தயாரில்ல. இத எதுக்கு சொல்றேன்னா, இந்த 5,00,000 விஷயத்துல இருந்து நீங்க விடுபடணும்னு தான். உங்க பர்சனல் மேனேஜர் பத்தி சொன்ன மாதிரி இது ரொம்ப தற்செயலான விஷயம். எல்லா நாளும் எல்லா மனுஷங்களும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மிரண்டு போயிருக்கும்போது இது காதுல விழாதது. விழுந்ததால முடிச்சு போட்டு மனசு கண்டபடி கற்பனை பண்ணிக்குது. அப்போ அந்த 5,00,000 காதுல விழறதுக்கு அர்த்தம் இல்லைங்கிறியா? நிச்சயமா. முதல்ல இப்படி குட்டைய குழப்புற ஆராய்ச்சிய விட்டுட்டு மனச சுத்தப்படுத்துங்க. அந்த பணத்த வட்டியோட குடுத்துட்டு வாங்க. குற்ற உணர்ச்சி போயிட்டாலே மத்ததெல்லாம் தானா சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்போ வீட்ட அடகு வச்சு தான் அகிலா நான் அந்த பணத்த கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணுங்க. வீடு, வாசல், பணம், காசு எல்லாத்தையும் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மன நிம்மதிய எந்த கடையிலயும் வாங்க முடியாது. எதாலயும் சம்பாதிக்க முடியாது. நேர்மையா இருக்கிறதால மட்டும்தான் அதை அடைய முடியும். அகிலா ஒரு சுடரொளி விளக்கு போல பளிச்சென்று மின்னும்படி பேசினாள். அதுவரை போயிருந்த கரண்ட்டும் திரும்பி வந்தது. சட்டென்று அது வரவும் மின்விசிறி சுழல டிவியிலும் ஒளி உடம்புகள். குறிப்பாக ஒரு விளம்பரம். முதல் பரிசு 5,00,000. போட்டியில் கலந்து கொள்ள மறவாதீர்கள் என்று குரலை தொடர்ந்து காட்சி மாறியது. கோகுல் குபீர் வியர்வையோடு அகிலாவை பார்த்தான். அவளால் மிரளாமல் இருக்க முடியவில்லை. அவன் பார்வையே கேட்டது. இதுக்கு என்ன சொல்ற? இல்லைங்க, இதையெல்லாம் இனி கண்டுக்காதீங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு டிவி விளம்பரங்கிறது தினமும் நடக்கிற விஷயம். காக்கா உட்கார பணம்பழ விழுந்த கதை தான். நாம நினைக்கும் போது அங்கிருந்தும் குரல் கேக்குது. அவ்வளவுதான், அவ்வளவே தான் என்றவள் உள்ளே போய்விட்டு பாத்திரங்களை எடுத்து வந்தாள். வீட்டு பத்திரங்களை எடுத்து வந்தாள். போங்க, போய் முதல்ல செஞ்சு முடிக்க வேண்டியதை முடிச்சிட்டு வாங்க. அவனும் கிளம்பினான். பகுதி 10. மாமா, 2 நாள்னு சொல்லிட்டு ஒரு நாள்லயே கொண்டுட்டு வந்துட்டீங்களே. பணத்தை பார்த்த பாலுவிற்கு பரவசமான பரவசம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்று புலகாகிதத்தோடு பொங்கினான். இது உங்க அப்பா பணம். இத கொண்டு நல்ல தொழில் தொடங்கு. அக்கா கல்யாணம் ஏன் பொறுப்பு. அதை பத்தி இப்ப கவலைப்படாத. இது கோகுல். தேங்க்ஸ் மாமா. ஆமா, யார் மாமா இந்த கடன் பணத்தை தந்தது? அது எதுக்கு உனக்கு? அவர் தன்னோட பெயர் தெரியறத விரும்பல. உங்களை போல ஒருவர் வந்துதான் வாங்கி தரணும்னு இருக்கு. இத நான் வாங்கி தரல பாலு. உங்க அப்பா தான் வாங்கி தந்திருக்காரு. எங்க அப்பாவா? என்ன அங்கிள் வளர்றீங்க? அவரு செத்து போய் தான் பல வருஷம் ஆச்சே. உனக்கு தெரியாது பாலு. செத்து போனாலும் திரும்ப வர முடியும். உன் அப்பா ஏன் வரையில வந்தாரு. உயிரோட இருந்தா என்ன செய்வாரோ அதை எல்லாம் செஞ்சாரு. கோகுல் பேச பேச பாலுவிற்கு சிரிப்பு தான் வந்தது. ஏதோ நெகிழ்ச்சியில் ஒருவித பாசத்தில் அப்படி பேசுவதாக நினைத்து கொண்டான். எது எப்படியோ, நான் உங்களை கோவில்ல பார்த்ததும் வசதியா போச்சு. சொல்லப்போனா அன்னைக்கு எனக்கு உங்க ஞாபகமாவே இருந்துச்சு. கோகுலம் பத்திரிக்கை, கோகுலத்தில் சீதை சினிமா போஸ்டர்லாம் கண்ணுல பட்டு உங்க ஞாபகத்தை உருவாக்கினுச்சு. உங்களை நினைச்சிட்டு தான் கோவிலுக்கே வந்தேன். உங்களையும் பார்த்தேன். அது இப்ப எனக்கு பெரிய உதவியா மாறிடுச்சு. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச். கோகுல் அவனது நன்றியை கைகளை பற்றி ஏற்றுக்கொண்டான். மனசு லேசாக வெளியே வந்தான்.
பரபரப்பான ஜன நடமாட்டமுள்ள சாலை. இறங்கி நடக்க ஆரம்பித்தான். காலனாவுக்கெல்லாம் கணக்கு பார்த்து அனாவசிய செலவென்றால் கலங்க அழும் மனசுதான். ஆனால் இப்பொழுது புடம் போட்டது போல அதில் ஒரு பொலிவு. பணம் காசு வாழ்க்கை இல்ல, நிம்மதியோட நிறைவோட வாழ்வதுதான் வாழ்க்கை என்கிற மாதிரியும் ஒரு புது எண்ணம் கூட. இது கூட தானாகவே வரவில்லை, அச்சத்தால் வந்த புத்தி. நல்ல புத்தி எதனால் வந்தால் என்ன? கால்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் குறிவைத்தன. ஸ்டேஷனுக்குள் நுழையும் போது முன் போல குடைச்சல் இல்லை. குற்ற உணர்ச்சியோ ஆசை அவஸ்தையோ எதுவும் இல்லை. என்ன சார், திருட்டு பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சா சொல்லி அனுப்புவோம்ல. தெரிஞ்சிடும் சார், கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். திருடன் பிடிபட்டுருவான் சார், நீங்க வேணா பாருங்க. உதடு மிகுந்த நம்பிக்கையோடு சொன்னதை போலீஸ் ஏற்று ஒரு உலக அதிசயம் போல கருதி ஏற்றுக்கொண்டார். அவன் கொஞ்சம் போல தண்ணி அடித்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அங்கிருந்து புறப்பட்டவன் நேராக வீட்டிற்குள் தான் நுழைந்தான். அகிலா அரிசியில் கல் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். இறுக்கமில்லாதபடி தளர்வாக வருபவனை பார்த்தாள். என்ன, பணத்தை கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் அகிலா. அந்த பணத்தை மட்டும் இல்ல, ஒரு நாள் மளிகை கடை செட்டியார் பாக்கி சில்லறை தரும்போது ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாரு. நானும் ஓசப்படாம அமுக்கிட்டேன், அதையும் திருப்பி கொடுத்துட்டேன். செட்டியார் என்னை பார்த்த பார்வை இருக்கே. நல்லது, போய் கை காலை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சாப்பிடுறது இருக்கட்டும் அகி, அந்த 5 லட்சம் ரூபாய் பத்தி நீ என்ன நினைக்கிற? அதை பத்தி நினைக்க என்னங்க இருக்கு? இனி அதுல காதுல விழாது தானே. ஒரு தடவை இல்ல, 1000 தடவை விழட்டும். நீங்க உங்க வேலையை பாருங்க, போதும். இல்லாகி, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை சங்கரன் எல்லாமே என் வேலை தாண்டு சொன்னான்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அது ஆவி பேய் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்பிக்கை. பேச்சு விடுங்க, போய் அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க. சொல்லி விட்டு போய் ரேடியோவை திருப்பினாள். 5 லட்சம் என்கிற படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் என்றது அறிவிப்பு. தொடர்ந்து நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு என்று விரிந்தது அது. 1000 தான் சமாளித்து போய் பேசியிருந்தாலும் ஆட்டம் காண தொடங்கிவிட்டாள் அகிலா. கோகுலை பார்த்த பொழுது அவன் உணர்ச்சி வசப்பட்டு நகம் கடிக்க தொடங்கியிருந்தான். இனி சமாதானத்துக்கெல்லாம் எடுபடாது என்கிறார் போல அவனை அவள் தொடர்ந்து வெறிக்கும் பொழுது உள்ளே ஒரு புயல் காற்றை போல வந்து கொண்டிருந்தான் பக்கத்து வீட்டு பாண்டு. கோகுலா, கோகுலா, நல்ல காலம் பிறந்துருச்சுடா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு என்று விட்டத்துக்கும் பூமிக்குமாய் குதித்தான். என்ன பாண்டு, என்ன சொல்ற? நீயும் நானும் சேர்ந்து ஒரு லாட்டரி சீட்டு வாங்கணும், ஞாபகம் இருக்கா? அதுக்கென்னவா, சரிதான். 10 லட்சம் விழுந்திருக்கடா அதுக்கு. உனக்கு 5 லட்சம், எனக்கு 5 லட்சம். எல்லாம் நீ ராமேஸ்வரம் போயிட்டு வந்த பலன். நிஜமாவா? கோகுலுக்குள் மூச்சிறைத்தது. விளையாட நான் என்ன சின்ன பையனா? இதோ டிக்கெட்டு, இதோ சீட்டு. அவன் காட்ட கோகுலும் பார்க்க அகிலா பிரம்மை பிடித்தது போல் ஆகிவிட்டிருந்தாள். ஆமா, எல்லாம் நம்ம சங்கரா லாட்டரி சீட்டு கடையோட மகிமை. அவன்கிட்ட வாங்கினாலே ஒரு பரிசு உறுதிங்கிறது உண்மையாயிடுச்சு பாத்தியா? அப்பொழுதுதான் லாட்டரி சீட்டு கடையின் பெயரில் சங்கரன் என்கிற பெயர் இருக்கிற ஒற்றுமையும் நினைவுக்கு வந்தது. ஒரு ரோமாஞ்சன சிலிர்ப்பே கோகுலுக்குள் ஏற்பட்டது. காதில் விழுந்த 5 லட்சம் அசரீரிக்கு பின்னால் இப்படி ஒரு அதிரடி இன்ப அதிர்ச்சியா? சத்தியமா இது தற்செயல் இல்ல. என் திருத்தத்திற்கு என் நண்பன் கொடுத்திருக்கும் பரிசு என்றது அவன் மனது. ஆமோதிக்கிற மாதிரி வாசலில் போலீஸ்காரர் ஒருவர். எங்க சார் இருக்கீங்க? இருக்கீங்களா? குட் நியூஸ் சார். நீங்க யோகக்காரர் சார். அந்த திருட மாட்டிக்கிட்டான். சப் இன்ஸ்பெக்டரையா பொருட்களை அடையாளம் காட்டுறதுக்காக உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு என்றபடியே உள்ள வர ஆரம்பித்தார். கோகுலுக்குள் மயக்கம் வராத குறை. சங்கரா என்றான் மிக உற்சாகமாக. பாண்டுவும் துள்ளி குதித்தான். கோகுலா, என்னப்பா இது? இப்ப போய் சங்கரானுக்கிட்டு கிளம்புப்பா ஸ்டேஷனுக்கு. எல்லாம் அகிலா ராமேஸ்வரம் போயிட்டு வந்த நேரம். கிளம்பு கிளம்பு. அவன் துரிதப்படுத்த கோகுலும் துள்ளி கொண்டு புறப்பட அகிலா ஆற அமர யோசிக்க ஆரம்பித்தாள். இதெல்லாம் என்ன? இதுல எது நிஜம்? பாண்டு ராமேஸ்வரம் சுவாமி சன்னதிக்கு போனதால் என்கிறார். நடப்பதை பார்த்தா எல்லாம் நண்பர் சங்கரனோட செயலாத்தான் படுது. இதுல எது நிஜம்? முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இனி ஒரு புது நாவல் பார்க்கலாம். உங்க யாருக்காவது இந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமா திடீர்னு அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.